ஒரு ரகசியத்தை உடைக்கட்டுமா? இன்றைக்கி வேறு வழியில் உடைக்கிறேன். அதுவும் இந்த கிங்கவுட்ஸில் தான் அது வந்து நல்ல இது போல இருக்குது. விஜய் வந்து அரசியலில் தொடர்றதா இனிமேல் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. விஜய் அரசியலை விட்டு போகிறார். ஆமாம், அரசியல் விட்டு விலகிறார். விஜய் வந்து முழு நேரம் அரசியல்வாதி ஆகலையே சார். இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுங்கள் சார். விஜயை முழுவதுமாக தெரிஞ்சவன் நான். விஜயை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சவன். எப்படி அதாவது நிர்வாணமாக பார்த்தானா என்னன்னு தெரில. முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னதுடா எனக்கு ஒன்றும் புரியல. ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமை இங்கே இல்லை, கலைஞரும் இல்லை. நைட்டாக 2 நடிகைகள்கிட்ட வந்து நான் வந்து மாமா வந்து கூடிய சீக்கிரம் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு வந்துட்டார். இவர் உருவான நடிகர் இல்லை, நல்லா புரிஞ்சிடும். அஜித் வந்து தயாரிக்கப்பட்ட இப்போது அந்த இடத்துல வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போது ஜெகதீஷ் வந்து வண்டிக்குள்ளே இருக்கிறார். ஜெகதீஷ் என்ற நபர் யார்? முதல்ல அது சொல்லுங்கள். நடிகைகளுக்கும் மாமாவாக இருந்திருக்கிறாரு, விஜய்க்கும் மாமாவாக இருந்திருக்கிறார். ஜனநாயகன் படத்துக்கு கிளைமேக்ஸ் காட்சிக்கு இந்த படத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து டைரக்ஷன் பண்ணக்கூடியவங்களும் இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டைரக்டர் இருந்தாங்களா? ஜெகதீஷ் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷுக்கு தொடர்புடைய நடிகைகள் இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாரான்னு கேள்வி கேட்குறோம்ல, நடிகைகள் இருந்தாங்களான்னு கேள்வி கேட்குறோம்ல. இல்லைன்னு சொல்லலையா இது வரைக்கும்? டாப் வியூ காட்டுனீங்க, சைடு வியூ காட்டுனீங்க, பேக் வியூ காட்டுனீங்க, இன்னர் வியூ ஏன் காட்டல? எந்த நாய் பேசுதோ அந்த நாயை கேட்குறேன். ரூட் ஜெகதீஷை பொழந்த விஜய் மகன், அதுதான் சார் மெயின் ஹெட்லைனு. ஏன் இதை பற்றி எவனும் பேச மாட்டேன்? ரூட் ஜெகதீஷை போல. ஏன்னா ஜெகதீஷ் வந்து எச்ச காசை வாங்குற பிச்சைக்கார பசங்க உனக்கு யாரு? இந்த வலை பேச்சு இந்த 3 குரங்குங்க எல்லாமே கேட்டா அவன் போடுற வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு துண்ட கவின்னு போற நாய்ங்க. அதனால ஜெகதீஷ் நான் பேசுறேன். நக்கீரன் கோபால் ஆம்பளை, அந்த பையனோட வலியை தான் சொல்றாரு அந்த இடத்துல. விஜய்க்கு நல்லது நினைக்க குடும்பத்தை விட ஜெகதீஷோ புசி ஆனந்தாலையும் அவங்களாம் செருப்பா வச்சு வெளியே தத்தணும்ன்ற நான் முதல்ல. புசி ஆனந்த செருப்பா வச்சு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தத்தணும். என்றென்றும் காதல் ஒரு நடிகர் ட்விட் பண்றான். ஒரு பெண்ணோட புருஷன் தெரியும். என்றென்றும் காதல் சொல்லிட்டு 50வது பிறந்த நாளுக்கு வந்து ட்விட் பண்றான். இதை அஜித்துக்கு பண்ண முடியுமா சார்? செருப்பால் வச்சிருப்பான். அரசியல் வந்து அவர் செட் ஆகல. ஜான் ஆரோக்கியசாமி கண்ணில் மொத்தம் மாட்டணும். ஜானோட எங்கே சறுக்குனது இடம் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இங்கே 2 கட்சிக்கு தான் வந்து போட்டின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே 2வது கட்சியாக பார்க்கப்படுறது அதிமுக. அந்த அதிமுக கட்சியை வந்து நீங்கள் பலவீனப்படுத்தணுமா வேணாமா? கண்டுக்காமல் விட்டுட்டு டிஎம்கேவே மோதிட்டு இருந்தீங்க. ஆளுங்கட்சியே கேட்டால் ஆளுங்கட்சி தான் நம்ம சண்டை பண்ணணும், ஆளுங்கட்சி தான் சண்டை பண்ணணும், ஆளுங்கட்சி தான் சண்டை பண்ணணும். வர்றதும் வராதும் அவர் இஷ்டம், வந்தால் அவருக்கு நல்லது. எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை கூப்பிடுறது பார்த்தீங்களா? நேருக்கு நேர் முட்டை வருது. இப்போ வந்து அதிமுக என்ன சொல்லி கேட்டால் திமுக காட்டி மிரட்டுது. என்னன்னு கேட்டால் அவங்க உன்னை ஒழிச்சிருவாங்க, அப்போ நீங்கள் எங்ககிட்ட வந்துடுங்க, நாங்கள் பாதுகாப்பு தரோம். உங்களுக்கே பாதுகாப்பு மோடி தான் பாதுகாப்பு. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோ அல்லது அதிமுகவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து காயடிக்க பார்க்குறாங்க. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய்கிட்ட ஆறுதல் வாங்குறதுக்காக கரூர்லேருந்து பஸ் ஏறி சொகுசு பேருந்தில் பயணம் பண்ணி வந்து ஒரு விடுதி மகாபலிபுரத்தில் வந்து ஆறுதல் வாங்கின இந்த வரலாறு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கா? இது ஒரு புதுமை சார். இருக்கிறதுலே வந்து புதுமை தான். இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு புதுமை இருந்தது. என்னென்னு கேட்டால், ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய அந்த ரேலியில் நெரிசலில் வந்து இது வரைக்கும் இந்த 41 பேர் இறந்ததா தகவலே இல்லை, இது வரைக்கும் இல்லை. அது ஃபஸ்ட்டு ரெக்கார்டு அது, சரிங்களா? 2வது ரெக்கார்டுன்னு கேட்டால், அந்த இறந்து போனவங்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வந்து துக்கம் விசாரிக்காமல் இங்கே வர வச்சு விசாரிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு புதுமையான ரெக்கார்டு. இந்த 2 ரெக்கார்டுமே வந்து இதுதான் தாவேகாவோட சாதனை. இது 2 தான் வந்து அதுதான். இல்லை, இந்த விமர்சனங்கள் வரும். அதாவது ஆறுதல், அதாவது 1 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜய்கிட்ட வந்து ஆறுதல் வாங்கிக்கணுன்ட்டு மக்கள் ஏங்குறாங்க. அப்படி முதல்ல இதுவே ஒரு எப்படி சொல்கிறது, யார் இந்த மாதிரியான ஒரு டம்ப் ஐடியாஸ் விஜய்க்கு கொடுக்குறதுன்னு இல்லை தேசிய அளவில் விமர்சனங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இது வந்து எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உட்பட எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு பண்ணுறாரு இவர், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்களே இவங்க, அந்த அதாவது பலி கொடுத்த மக்களையே வர வச்சு இங்கே வர வச்சு ஒரு இடத்த தங்க வச்சு அங்கே போய் வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஆறுதல் படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா? துக்கம்லாம் விசாரிக்க முடியாது. துக்கம், துயரம், துக்கம் இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து வருத்தத்தில் தான் இருக்கிறாங்கன்னு என்ன சொல்லலாம். கவலை கூட இருக்கிற மாதிரி தெரியல, வருத்தத்தில் இருப்பாங்க, அது உண்மை. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தும் போது இது எந்த வகையான அரசியலில் வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் சொல்லி சில பேர் கதறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப தப்புங்க, இது எப்படிங்க பண்ணலாம், இது அரசியல்வாதிக்கு அழகா, இது எல்லாம் தெரியாமலாம் கிடையாது, இதெல்லாம் தெரியும். ஆனால்
விஜய் வந்து அரசியலில் தொடர்றதா இனிமேல் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. விஜய் அரசியலை விட்டு போகிறார். ஆமாம், அரசியல் விட்டு விலகிறதோட இப்போ அந்த கரூர் அந்த ஸ்டாம்பிடில் இறந்த பிறகு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டார்ல, இன்னும் இதுவாக ஸ்ட்ராங்காக வருவோம் அப்படின்னு. சார் அது வந்து எப்படி தெரியுங்களா, கீழே விழுந்துட்டேன் மீசையில் மண் ஓட்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். அதுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது அந்த நேரத்தில் அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, அதுவும் ஸ்கிரிப்ட் தான் அதுவும். அந்த நேரத்தில் தான் வந்து நானும் ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் வந்து கேட்டால் ஆறுதல் கிடையாது, அது சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நடந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அரசியலில் தொடர்றதுல விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த கரூர் ஏன்னா இப்போ என்னன்னா ஒரு விஷயம் இதில் ஒரு தெளிவு, 41 பேர் இறந்துட்டாங்கன்ற துக்கத்தில் ஒரு தொடர. அப்படி இல்லை. போட்ட கணக்குகள்லாம் வந்து பொய்த்து போயிடுச்சு. போட்ட கணக்கெலாம் வேறு. நம்ம வந்து 26 நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோம். அதை முதலமைச்சர் ஆகிறதுக்கான வந்து நடவடிக்கைகள் வந்து கேட்டால் சில குறிப்பிட்ட கட்சிகள்லாம் நம்மளுடைய தலைமையை ஏற்றுக்க வரும் அப்படின்னு நினச்சாரு. அந்த மாதிரி நடக்கலை. எதுவுமே எந்த கூட்டணி கட்சிகள் யாருமே வந்து விஜயோட இணையலை. அப்போது பகிரங்கமாக அறிவிக்கிறார், நான் தான் முதலமைச்சர்னு அறிவிக்கிறாரு. அவர் பெருசாக எதிர்பார்த்தது என்னன்னாக்கா வந்து அதிமுக வந்து கடைசியாக கேட்டால் அதிமுகவோட வந்து ஒரு பேரம் பேசும்போது ஒரு 100 சீட்டு கூட ஒரு பேரத்துக்கு வருவாங்கன்ட்டு. எடப்பாடி வந்து கேட்டால் 15 சீட்டு 10 இந்த ரேஞ்சில் தான் இருக்கார். ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய வாக்கு எவ்வளோன்றது நிரூபிக்கலை. ஸோ அதனால் வந்து எடப்பாடி சைட்லேருந்து கேட்டால் இவங்களுக்கு தெரியும் என்ன தேமுதிகலாம் எப்படி, அது வந்து விஜய் வந்து விரும்பலை. அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக அப்படி ஒரு டாக் ஓடுது. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை தொடங்கி வரோம், நம்ம பெரிய கல்ட்டு நம்ம வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம ஏன் உதவி செய்யணும், அதோட விட்டுறலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து பட்டும் படாமல் இருந்ததுக்கு காரணமே அதுதான். விஜய் வந்து முழு நேரம் அரசியல்வாதி ஆகலையே சார். இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுங்கள் சார். ஆமாம், இந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி தான் இருந்தார். இப்போ மிகப்பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாமக்கல்லையோ ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது அவர் சொல்கிற வார்த்தை தான் என்னன்னு கேட்டால், நான் கூட நாமக்கல்ல நாகப்பட்டினம் நினைக்கிறேன், நான் கூட என்னமோன்னு நினச்சேன். ஆமாம் சொன்னாரா? நான் கூட 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ நினச்சேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்கிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் கூட என்னமோ நினச்சேன், பார்த்துடலாம். அதே ஸ்டைலு தான் இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த 3 நிமிஷம் வீடியோவில் நான் முன்னையோட வந்து வலிமையாக செயல்படுவோம். இது இன்னமும் கூட அந்த இழுபறி இருக்குது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் எந்த அடிப்படையில் வச்சு சொல்கிறீங்க அவர் அரசியலில் இருக்கிறதுக்கு விரும்பலை? விஜயால் வந்து ரொம்ப சிம்பிள் சார். விஜய் புரிஞ்சுக்கிட்டுக்கும் தெரியும். சில பேர் பன்னாடைகள்லாம் பேசுகிறான்ல, நான் ஒருத்தன் கூட பேசினான், அந்த பீலா பிஸ்மின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் பேசினான் என்னன்னா விஜயை முழுவதுமாக தெரிஞ்சவன் நான், விஜயை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சவன், எப்படி அதாவது நிர்வாணமாக பார்த்தானா என்னன்னு தெரில. அவன் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. ஏன்னா முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னதுடா எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை சார், ரொம்ப காலம் அவங்க சார் விஜயோட பாருங்க சார், விஜயோட இப்போ இந்த எல்லா மனிதர்களும் முழுசாக தெரிஞ்சிக்கவே முடியாது சார். முதல்ல நம்மளே தெரிஞ்சிக்க முடியல. இன்னும் நம்ம மென்டலாக எப்படின்னு நானே யோசிக்கிறேன் சில நேரத்தில். நம்ம யார் இது, சில நேரத்தில் நம்ம நடவடிக்கை வந்து மென்டல் மாதிரி இருக்குது, சில நேரம் நம்ம பேசுறது நமக்கே புரிய மாட்டேங்குது, நம்ம அறிவாளியா முட்டாளா அப்படி எனக்கே அந்த குழப்பம் இருக்குது. இன்னும் இங்கே எல்லாருக்குமே அந்த குழப்பம் இருந்தால் தான் அந்த குழப்பத்துக்கான தீர்வு கிடைக்கும். நம்மளை பற்றி நம்ம தான் யோசிக்கணும். முதல்ல நம்ம யார், இந்த சமூகம் நம்மளை எப்படி பார்க்குது, இதெல்லாம் நம் சுய ஆய்வுன்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனே சுய ஆய்வு பண்ணும்போது அவனை நான் முழுசாக தெரியலாம் சொல்ல முடியாது. அவனே இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்கல. தெரியாதனால தானே இவ்வளோ சிக்கல். தான் வந்து தன்னுடைய தகுதியை முழுசாக தெரிஞ்சுக்கணும்ல சார். இப்போது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் என்னுடைய தகுதி என்னன்னு எனக்கு முதல்ல தெரியணும். அதுதான் ஜூலியஸ் சீசர் சொன்ன வார்த்தை. ஜூலியஸ் சீசர் என்ன சொல்கிறாருன்னா, உன் தகுதியை நீயே உறக்க சொல். அப்போ உறக்க சொல்லணும்னா நான் தெரிஞ்சிருக்கணும். என் தகுதியை நானே உறக்க சொல்லணும்னா நான் என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னை பற்றி நானே முழுசாக தெரிஞ்சிக்க முடியல. இங்கே எல்லா மனிதருக்கும் அதுதான். நம்மளோட ஒருத்தன் வந்து நம்மளோட ஒரு அறிவாளியாக இருக்கானா, அவன் எப்படி அறிவாளி ஆனால் யோசிக்கிறோம்ல. நம்மளோட திறமைசாலி கேட்டால் ஏன் அந்த திறமை நம்மக்கிட்ட யோசிச்சா தானே. ஸோ இப்படி இருக்குது. அதனால் நான் முழுசாக தெரிஞ்சுப்பேன் விஜய, என்ன முழுசாக தெரிஞ்சேன் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமானா சில வந்து செய்தி எனக்கு கூட வருது செய்தி என்னன்னு கேட்டால், விஜய் தோல்வியை தாங்காதவர்,
விஜய் தோல்வியை தாங்காது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன், விஜய் வந்து அரசியலில் நீடிக்க மாட்டார். ஏன்னா முதல்வர் வேட்பாளரில் நம்ம அதை கிடையாது சார். அவர் போட்ட கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா, யாரும் இங்கே இல்லை. ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமை இங்கே இல்லை, சரிங்களா? கலைஞரும் இல்லை. ஸோ டைம் டு லீடு ஏதோ ஒன்று இந்த தளபதி சார் இந்த தலைவா படத்தில் கொடுத்துருந்தாருல சொன்னா, இது நம்ம ஆள்றதுக்கு சரியான தருணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நைட்டாக 2 நடிகைகள்கிட்ட வந்து நான் வந்து மாமா வந்து கூடிய சீக்கிரம் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு வந்துட்டார். ஓகே, அதுதான் தடாலடியாக வந்தது தானே சார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சார். எப்போ வந்து இவர் திட்டமிட்டு நானுங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து எஸ்எஸ்சி வந்து ஒரு கட்சியை தொடங்கி ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தை தொடங்கி அவர் வந்து நிர்வாக தலைவர் ஆகிடுறாரு, மனைவியை வந்து பொருளாளராக்குறாரு, சோபா பொருளாளராக்குறாரு, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் இப்படி வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. அதை எதிர்த்து வந்து நீதிமன்றம் வரைக்கும் போனவர் தானே சார். அப்போ இவருக்கு திட்டமிடல் கிடையாது. முதலமைச்சராக விஜய் மக்கள் இயக்கணும் ஒன்று அது வேணும், ரசிகர் மன்றம்னு ஒன்று வேணும்ல. ஏன்னா போஸ்டர் ஒட்டணும், பேனர் கட்டணும், பால் அபிஷேகம் பண்ணணும். ஸோ பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆள் வேணும்ல. இவர் தலைவராக இருந்து நீங்கள் வந்து இவர் உருவான நடிகர் இல்லை, நல்லா புரிஞ்சிடும். அஜித் வந்து தயாரிக்கப்பட்ட நல்லா உருவாக்கப்பட்டவர் கேட்டால் அஜித் வந்து உருவாக்குறார். ஆனால் இவர் வந்து தயாரிக்கப்பட்டவர். ஃபேப்ரிகேட் பண்ணுறது வேறு, கிரியேட் பண்ணுறது வேறு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் கேட்டால் இவர் வந்து ஒரு பிராண்டாக இருக்கும். பொது வெளியில் விஜய் படங்கள் தான் அதிக வசூல்ட்டு எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்ட விமர்சனம். அதாவது ரஜினியை விட இவர் தான் சிறந்த நடிகர். அதெல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த பன்னாடைகள் பேசி ஆகணும். இந்த 3 பன்னாடைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட கோல்டு காயின் அது இதை கொடுத்து இந்த பிஆர்ஓக்கள் கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நிறைய நடந்து ஒரு பெரிய ஆளுமையாக காட்டுறதுன்னு இருக்குது. தன்னை பிம்பத்தை அழகிய தமிழ் மகனாக காட்டினா இதோட அழகானவங்களாம் இருக்கிறான். இது பிரசாந்த் அழகானவனாக இருக்கிறான், ஸ்ரீகாந்த் அழகானவனாக இருக்கிறான். அப்போ இவரை அழகானவன் காட்டினா எப்படி வந்து கேட்டால் தன்னைத்தானே அழகானவன் சொல்லிக்க முடியாதுல்ல. அப்போ வந்து கேட்டால் இவர் கூட கதாநாயகியாக நடித்த ஒரு 10 கதாநாயகியை வர வச்சு, கதாநாயகிலாம் எல்லாம் அழகாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுங்களெல்லாம் வந்து வர வச்சு நிற்க வச்சு மேடையில் இவரை பற்றி புகழ்ந்து இப்படி ஒரு ப்ரொமோஷன்லாம் நடந்தது கடந்த காலத்தில். அதனால் நம்ம படங்கள் தேர்வு செய்யும்போது பெண் ரசிகைகளை வந்து கொண்டு வரதுக்காக பேசுனது. அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரி விழாக்களில் வந்து அங்கே போய் சென்டிமெண்ட்டாக தங்கச்சியை பற்றி பேசுனது. ஸோ இப்படிலாம் நிறைய பிராண்ட் கிரியேஷன் வந்து நிறைய பண்ணார். மெனக்கட்டு உழைச்சார். சும்மா சொல்கிறார் யார், நம்ம எஸ்எஸ்சி வந்து கடுமையாக உழைச்சார். விஜயால் வந்து தோல்வியை தாங்க முடியாதுன்றது ஒரு தகவல் இருக்குது. எந்த தோல்வியுமே விஜயால் வந்து படம் ரிலீஸ் வந்து படம் தோல்வி அடைஞ்சால் கூட தனிமையில் வந்து அவர் வந்து கண் கலங்குவார். ஓகே, அப்படின்ற வந்து அப்படியே வளர்க்கப்பட்டிருக்காரு. வளர்ப்பில் வந்து பிரச்சனை. ஓகே, மற்றபடி வந்து எனக்கு என்னுடைய அனுமானத்தில் நான் சொல்கிறேன். சிலது தவறான போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் தவறாக போச்சுன்னா நான் அன்றைக்கி வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விஜய் வந்து அரசியல் வந்து விலகிடுவார். அவருக்கு அரசியல் செட் ஆகலை. அவர் லாங்குவேஜில் சொல்கிறேன், அரசியல் வந்து அவருக்கு செட் ஆகலை. இது என்னமோ நினச்சி வந்துட்டார். சுலபமாக ஜெயிச்சிடலாம். ஆமாம், சுலபமாக வந்து ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் ஆகிட்டோம்னா எல்லாமே ஒரு பிம்பத்தை உருவாக்கி எப்போ வந்து அந்த ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் என் கண்ணில் மொத்தம் மாட்டினோம். இது எப்போ வந்து நான் சொன்னேன், நான் கட்சிக்கு பொதுச்செயலரை கொண்டு வந்து போடுறியே அவனை, நீ என்னத்த வியூக அமைப்பாளர் நீ. அப்போயே நான் சொன்னேன், விஜய் விரும்பும் நபர் சார். விஜய் விரும்பாம இங்கே வந்து நீங்கள் சார் நல்லா புரிஞ்சாது இல்லை, மற்றவங்க மேலே நீங்கள் சார் விரும்புறதுலாம் கிடையாது சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்கள் பொது வாழ்க்கை சார் சாதாரண நீங்கள் சினிமா கிடையாது சார். இது ரசிகர் மன்றத்தை வந்து நீங்கள் நிர்வாகம் மன்றத்துக்கு கொண்டு வந்து போடுறீங்கன்னா அது கணக்கு கிடையாது. இது வெகுஜன மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கணும். அவன் இந்த மண்ணுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த புரிதல் அற்றவராக இருக்கிறது விஜய் தானே. இல்லை சார், அதுதான் இந்த இடத்துல வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கல்ட்டு கிரியேஷன் நடக்குது, ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க, கல்ட்டாக ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த கட்சி நீங்கள் டிசைன் பண்ணும்போது சார் இந்த கட்சிக்கு வந்து பொதுச்செயலாளராக இவர் இருக்கிறதுக்கு தகுதியான நபர் கிடையாது. நம்ம வந்து நீங்கள் வேணால் அடிஷனலாக கூட வச்சுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு தகுதியான வந்து ஒரு ஆளுமையான ஒரு மனிதர் வேணும். அப்போ நீங்கள் அதுக்காக மாற்று கட்சியிலேருந்து நீங்கள் வந்து கொண்டு வர வேணாம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ்எஸ்சியை வந்து ஒரு ஆலோசகராக உள்ளே கொண்டு வாங்க. 2வது நபராக, பொதுச்செயலாளர் தான் 2வது நபர் கிடையாது சார். சில கட்சிகளில் பொதுச்செயலாளர் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் அதிமுகவில் யார் 2வது நபர் காட்டுங்கன்னு பார்க்கலாம். அன்னிலேருந்து கிடையாது. ஆமாம், ஜெயலலிதா இருக்கும்போது கூட கிடையாது. 2வது நபர் யாருன்னு காட்டுங்க. யார் நீங்கள் தான் சொல்லுங்களேன். 2வது நபர் யார் சார்? அந்த எடப்பாடி முதல் நபர். 2வது நபர் யார்? கிடையாது, தெரியாது. அதே இங்கே இருந்தார். அந்த அடையாளத்தை கலைஞர் இருக்கும்போது
இரண்டாவது நபர் யார் கட்சியில் அப்படின்னு சொன்னால் அன்பழகன். டிஎம்கேல இப்போ யார் சொல்லுங்கள் இரண்டாவது நபர்? யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் உதயநிதி சொல்லிக்கலாம், வேணா உதயநிதி சொல்லிக்கலாம், இல்லை நிழல் போல் இருக்கிற வந்து சபரீஷனை சொல்லிக்கலாம். ஆனால் ஒரே நபர் ஸ்டாலின். ரெண்டாவது நபர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கட்டும்னா அது கடக்கட்டும்னு சொல்லிட்டு கேட்டினா எஸ்எஸ்சி வந்து ரெண்டாவது நபராக வந்து ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா விஜயோட லோடு வந்து பாதி லோடு குறைஞ்சிருக்கும். விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடை சுமக்க முடியல. இப்போ இருக்கிற அந்த லோடை சுமக்க முடியல. நீங்கள் வந்து என்ன ஜான் பண்ண தவறு இல்லை, தொடர்ச்சியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாகவே இருக்குன்ட்டு ஒரு சார் கட்சி நல்லா கட்சி தொடங்கி அடுத்த 3வது மாதம் எவ்வளோ பேருக்கு தெரியும்? ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ், இன்னும் பல துறை சார்ந்தவங்க, மருத்துவர்கள், அரசியல், ஆமாம் பல துறை, அதான் மருத்துவ அரசியல், வழக்கறிஞர்கள், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வ கட்சியில் இருக்கிற தலைவர்கள், முன்னணி தலைவர்கள், அனுபவம் சார் எல்லாம் ரெடியானாங்க சார். நான் சொன்னது கேட்டால் வந்து சில கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்குது, அடிச்சு தும் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது சரியான நேரம் இது இல்லை. இதே செட்டப் கமலஹாசன் போனாங்க. ஆனால் விஜய் சார் இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. ஜானோட இந்த இடத்துல பாருங்கள், ஜானோட எங்கே சறுக்குனது இடம் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க, இங்கே 2 கட்சிக்கு தான் வந்து போட்டின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே ரெண்டாவது கட்சியாக பார்க்கப்படுறது அதிமுக. அந்த அதிமுக கட்சியை வந்து நீங்கள் பலவீனப்படுத்தணுமா வேணாமா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அவரை கண்டுக்காமல் விட்டுட்டு டிஎம்கேவே மோதிட்டு இருந்தீங்க. ஆளுங்கட்சியே கேட்டால் ஆளுங்கட்சி தான் நம்ம சண்டை பண்ணணும், ஆளுங்கட்சி தான் சண்டை பண்ணணும். 2 பேருக்கும் மாற்றுன்னு சொல்லி தான் வந்தது. நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இவங்க கவனம் உங்ககிட்ட குறையும்ல. ஓகே, இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போது பொதுவெளியில் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க பேசுகிறது என்னென்னா, இவங்களுக்குள்ளேயே ஒரு அதிருப்தி, புசி ஆனந்தை பற்றி இவங்க பேசுறது சார். இதெல்லாம் இல்லை சார், ஒரு சிலர் இந்த கூட்டிட்டு வந்து ஆறுதல் கொடுக்கறது வந்து புதுவிதமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே இல்லை. அது வந்து பாருங்கள் சார், இப்போ வந்து ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து 2வது நபராக வந்து வர்றதுக்கு வந்து ஆதவர்ஜனா ட்ரை பண்ணுறாரு. புசி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 2வது நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனா எப்படி வந்து அங்கே கண்டெஸ்ட்டுக்கு வராருன்னு கேட்டிங்கன்னா மாநாட்டுக்கான செலவெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, வழக்கு குறித்த செலவெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய பலவீனம். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது கூட சில சொத்துக்களை விற்றதாக வந்து சொல்லுவாங்க, அடமானம் போட்டதாக சொல்லுவாங்க. இது உண்மை. நான் சொல்ல 70களில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து வெளிப்படையாக சொன்னார் விஜயகாந்த் வந்து அரசியல் கட்சி நடத்தும் போது சில வந்து சொத்துக்களை விற்று தான் நான் அரசியல் கட்சி நடத்துறேன்னு சொன்னார். மாநாட்டுக்காகவே சொத்துக்களை வந்து நான் அடமானம் போட்டேன், விற்றுட்டேன்னு சொன்னார். யார்? விஜயகாந்த். ஒரு குறிப்பிட்ட காலம், அதுவும் குறிப்பாக அந்த கல்யாண மண்டபம் யார்கிட்டையும் காசு வாங்கிடக்கூடாதுன்றதுல தெளிவாக சொன்னார். சொத்துக்களை வந்து விற்று தான் வந்து நான் வந்து அரசியல் கட்சி நடத்தினேன். ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 10 காசு நான் வெளியே எடுக்க மாட்டேன்னு சொல்ல பாருங்க, அப்போவே அவர் மீது வந்து மரியாதை போயிடுச்சு. அப்போ யாரை டிபெண்ட் பண்ணுறாரு கேட்டால் புசி ஆனந்தை டிபெண்ட் பண்ணுறாரு. புசி ஆனந்த் யாரை டிபெண்ட் பண்ணுறாரு? கட்சியோட மாவட்ட நிர்வாகிகளை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு. இதுதான் சிக்கல். ஓகே, இப்போ வந்து அது போஸ்டிங்க்கு காசு வாங்குறது புசி ஆனந்த் மட்டும் இல்லை, விஜய் காசு எடுக்காததால் தான். நல்லா புரிஞ்சுங்க சார், விஜய் வந்து அவ்வளோ கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற அளவுக்கு ஆள் கிடையாது சார். இதே எஸ்எஸ்சினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் தொட்டு இருந்தாலும் எடுத்துருவார் அப்படிங்களா சொல்கிறது. இவருக்கு அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணக்கு வழக்கெல்லாம் யாரும் கொஞ்சம் புஷியானந்துக்கு கீழே தான் அங்கே எல்லாருமே, பொருளாளராக இருக்கட்டும், அந்த யாவனாக இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்கட்ராமன் எவனோ இருக்கிறாங்களா, சுற்றி இருக்கிறாங்களே, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்துக்கு கீழே தான். புஷியானந்த் சொல்கிறது தான் அங்கே. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அங்கே இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசூல் பண்ணார், எவ்வளோ இவங்க கொடுத்தான், எவ்வளோ இருக்குல்ல சார். அப்போ அந்த நிவாரண பணம் கொடுத்து எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வந்து வரல. கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி கலெக்ட் பண்ணுறேன், 15 கோடி கலெக்ட் பண்ணுறோன்றதுலாம் எப்போ வரும்னு கேட்டால் தேர்தலில் சீட்டு வாங்கும்போது தான் கிடைக்கும். ஆமாம். அப்போ சீட்டு வாங்குறதுக்கு எவனோ ஒருத்தர் வந்து காசு வந்து எவனெல்லாம் இழிச்சா வாங்கியிருக்கானோ அவங்ககிட்டலாம் அமௌண்ட் வாங்கிக்கின்னு சீட்டு கொடு. அப்போ தான் இப்போ மாவட்ட அளவில் எவ்வளோ வசூல் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ எதிர்பார்த்த பணம் வரல. ஓகே, அப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து சில பேரை டிபெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யாரை டிபெண்ட் பண்ணணும்? ஒன்று கட்சிக்காக செலவு பண்ணக்கூடிய யார்? ஜான் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஆள். ஜான்கிட்ட 10 பைசா பேராது. சரிங்களா சொல்கிறது? அங்கே காசுக்காக தானே போய் வேணா வந்து நீங்கள் பழகுனீங்கன்னா வந்து ஒரு அசோகா ஹோட்டலில் ஒரு 2 போண்டாவும் காஃபி ஒன்றா கிடைக்கும். ஏன்னா ஒரு மாதிரி பார்க்குறீங்களா, தெரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. அவ்வளோதான் கிடைக்கும். 2 போண்டா ஒரு காஃபி கிடைக்கும், அவ்வளோதான். சரிங்களா சொல்கிறது? அதை தாண்டி எதுவும் கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து
புஷி ஆனந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை வந்து சொந்த பணத்தை பண்ணுவார். ஏன்னா இங்கேருந்து சம்பாதிக்கிறதாக வந்தது தானே, பண்ண முடியாது. அப்போ யார் ஆதவ அர்ஜுனா பண்ணுவார். சரி, ஆதவ அர்ஜுனா வந்து எடுத்து வந்து உள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 பேர் தொழிலதிபர் வரன்றாங்கல்ல, கொண்டு வந்து அவங்களையும் உள்ள விடு. அப்படி தான் ஜேபிஆர் குடும்பம். இப்படி பல நிதி இல்லை. ஒரு கட்சி வளர்ந்து தேர்தலில் வந்து போட்டிட்டு முதலமைச்சர் ஆவார்னு தெரிஞ்சாதான் வர தொழிலதிபர் கூட மடி அவுப்பான். ஆமாம், சும்மாலாம் கொடுத்துட மாட்டான். தூக்கி வந்து இந்தாங்க வந்து 1 கோடி வச்சுங்க, 50 லட்சம் வச்சுங்க, 20 லட்சம் வச்சுங்கலாம் கொடுக்க மாட்டான். அப்போது முதல்ல நீங்கள் வந்து வியாபாரம் சூடு பிடிக்கணும். அந்த வியாபாரம் சூடு பண்ணால் நீங்கள் முதல்ல நீங்கள் போடணும். ஆனால் விஜய் 10 காசு போடல. இது ஒன்று. அப்புறம் யார் செலவு பண்ணுறாங்க சார்? இப்போ இன்னைக்கு ரெசார்ட் கூப்பிட்டு பார்க்கறது கூட விஜய் சார் இல்லை சார். நான் கேட்குறது கேட்டால் இப்போயாவது தெளிவாக சொல்லுங்களேன் பார்க்கலாம். கட்சி நிதியிலேருந்து கொடுத்தாரு இந்த பணத்தை. ஆமாம், அதுவே தகவல் கிடையாது. எந்த அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு தெரியுமா? யாருக்கு போச்சுன்னு தெரியுமா? வந்தவங்க வந்து 40 குடும்பம், எந்த குடும்பம் டீட்டெயில் ஏதாவது தெரியுமா? அந்தந்த குடும்பங்கள் இருக்காங்களே, வந்த குடும்பங்கள் இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உயிர் பலியானவங்க எத்தனை பேர், காயப்பட்ட குடும்பம் எத்தனை பேர், எவ்வளோ குடும்பம் வராமல் விட்டாங்க, எதுனா தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போ எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்து தானே அவங்க கட்சி முக்கிய நபரையே வெளில நிற்கலாம். இருக்கட்டும் சார், ஐடி கொடுத்துக்கிட்ட நான் பாதிக்கப்பட்டவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் எவ்வளோ பேர் உயிர் பலி கொடுத்தவங்க எவ்வளோ பேர், காயப்பட்டவங்க எவ்வளோ பேர், இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே விடாமல் இருக்கிறாங்க, வெளியிலேருந்து கத்துறான். சார் இதை இப்போ புரியுதுங்களா? அதுவும் அங்கே தெளிவில்லை. இது எதுக்காக முதல்ல வந்து இதை முடிச்சிடறேன்னு கேட்டான். ஒருத்தன் வந்து மாநாட்டுக்காக பணம் செலவு பண்ணுறான்னு சொன்னால், கட்சிக்காக செலவு பண்ணுறான்னா அவன் சும்மா பண்ண மாட்டான். அவன் அடுத்தது அவனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமையை நிரூபிக்கணும்னு நினைப்பான். அப்போ அந்த இடத்துல அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைப்பான். அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா என்ன செய்யறான்னு கேட்டால், நான் 2வது ஆளாக வரணும், கட்சியோட பொசிஷனாக என்ன அறிவிக்கணுன்ற அந்த டிமாண்ட் வைப்பான்ல. நான் கோடி கோடியாக செலவு பண்ணிக்கிறேன். அவன் நான் 10 காசு செலவு பண்ணவே இல்லை. ஆமாம், ஏன் ஜட்டி வந்து எங்கிட்ட இருக்கணும், நானே துவைப்பேன். அவன் வந்து மறுபடியும் ஜட்டியை பிடுங்குறான் எங்கிட்ட இருந்து. இப்போ யார் மணிவண்ணன் கேரக்டருக்கு? அதுதான் இப்போ ஆதவ அர்ஜுனா நான் பணம் செலவு பண்ணிக்கிறேன். நான் தான் சோப்பு வாங்கினேன். இருங்க, நான் தான் சோப்பு வாங்கினேன் ஜட்டி துவைக்கிறதுக்கு. அப்போ ஜட்டி எங்கிட்ட தான் இருப்பேன். அவன் வந்து சோப்பு வாங்கலை, சீப்பு வாங்கலை, எதுவுமே வாங்கலை. நான் தான் எல்லாமே. நான் தான் வந்து முதுகு தேய்ப்பேன். நான் தான். இல்லை, அந்த ரோட் ஷோ போனதில் வண்டியில் ஆதவ அர்ஜுனாவும் இருந்தார், நிர்மலும் இருந்தார், புஷி ஆனந்தும். இங்கே திட்டமிடலாம் ஆதவ அர்ஜுனாவோட பங்கீடு இருந்திருக்கும். ஏன்னா செலவே இவர் தானே போகிறது. ஆனால் இவர் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? டெல்லியில் போயிட்டு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் கில்லாடி சார், தனி ஃப்ளைட்டில் போய் அங்கே போயிட்டு வெற்றிகரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓ, ஆப்பில் ஏறி உட்காந்து வந்துக்கிறான், நீ வேறு வந்துக்கிறேன் ஆப்பை ரெடி பண்ணிட்டு வந்துக்கிறான் போயிட்டு. இது உண்மை சார். இது சார் விஜய்க்கு ஒரு விஷயம் இல்லை. விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு பலவீனம் தெரியுமா? இது தான் நேரடியாக சார். இப்போது உங்களுக்கு தெரியுமா, பழைய வரலாறு தெரியல நிறைய பேருக்கு. பிஹெச் பாண்டியன் வந்து இந்த ஜாப் பிரிஞ்ச போது, பிஹெச் பாண்டியன் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து சபாநாயகராக கூட இருந்தார் அவங்க பீரியடில். ஜெயலலிதாவுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் சார் பிஹெச் பாண்டியன். அட்வொகேட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே அட்வொகேட். அவங்க மகனோட இப்போ வந்து அட்வொகேட் தான். இப்போ வந்து ஓபிஎஸ் கூட இருக்கிறார். வீணாக போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் ஓபிஎஸ் கூட போய். ஆனால் வந்து மனோஜ் பாண்டியன், பிஹெச் பாண்டியன் வந்து அவ்வளோ பலமாக இருந்தார், சப்போர்ட்டாக இருந்தார். சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில் அந்த ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஆளுமை மிகுந்த நபர்களை நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதை மாற்று கட்சியிலேருந்து கூட வந்துருட்டோம், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் கண்ட்ரோலில் தான் விஜய் இருக்காரு. இப்போ ஆதவ அர்ஜுனா இப்போ இந்த வழக்கெல்லாம் ஃபுல்லாக அவன் தான் சார் போய் பணத்தை கொடுத்தான், வக்கீலை வச்சு ஏதோ ஆதாரம் ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டான் அவன் பேரில். இப்போ நான் கேட்குறேன் வந்து கேட்டால் வந்து இது வந்து நம்ம டெக்னிக்கலாக உள்ளே போக முடியாது, ஏன்னா கோர்ட்டில் இருக்கிறதுனால போக முடியாது. இப்போ வந்து கட்சியோட மாவட்ட நிர்வாகி மீது எஃப்ஐஆர் இருக்குது. அடுத்த கட்டம் வந்து ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் நிர்மல் இவங்க பேரில் இருக்குன்னா எந்த அடிப்படையில் இவங்க மேலே வந்து இவங்க 2 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு? இவங்க ஏதாவது மனு கொடுத்துருந்தாங்களா அனுமதி கேட்டு? அந்த கடிதத்தை அனுமதி கேட்ட கடிதத்தில் இவங்க ஏதாவது கவுண்டர் சைன் பண்ணியிருந்தாங்களா? தெரியாதுல்ல. அது மாதிரி ஒரு கவுண்டர் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு 3 பேர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு லெட்டர் கொடுக்கும்போது அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கும்போது அந்த 3 பேர் கொடுத்துருக்கலாம். இல்லை அந்த அனுமதிக்காக பல முறை இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஏன்னா எஃப்ஐஆர் வந்து நல்லா புரிஞ்சுங்க, இந்த எஃப்ஐஆர் வந்து சிபிஐ போட்டது கிடையாது. ஆமாம், இது வந்து எஸ்ஐடி போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இனி வரும் காலத்தில் வந்து கூட நீங்கள் ஆதவ அர்ஜுனா மேலே போடலாம். அந்த கேரவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ ஜெகதீஷ் வந்து யார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து இல்லை ஆம்புலன்ஸ் இது நீங்கள் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க, இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆமாம், பேசாத நபர்கள் கூட பேசினாங்க. அதாவது கேரவனுக்குள்ளே ஒரு நடிகை இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்துக்கு போகிற அவருக்கு அரசியல் அறிவு இல்லை, ஞானம் இல்லைன்றது வேற. ஆனால் குறைஞ்சபட்சம் கூட அறிவு இல்லாமல் ஒரு நடிகையை கூப்பிட்டு போவாங்களா? இது இது அப்படி போயிருந்தா ஆதாரம் இருக்கணும்ல. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை, அதாவது வன்மத்தில் ஏன் பேசணுன்ற மாதிரி விமர்சனங்கள். நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் அந்த ஆர்டிகல் படிச்சீங்கன்னா தெரியும், நான் தான் அந்த நேர்காணல் கொடுத்தேன். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் இங்கே வந்து ஒளியெல்லாம் கிடையாது, கரெக்டான விளக்கம் தரேன். இப்போது அந்த இடத்துல வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போது ஜெகதீஷ் வந்து வண்டிக்குள்ளே இருக்கிறார். ஆமாம், ஜெகதீஷ் என்ற நபர் யார், முதல்ல அது சொல்லுங்கள். கருமத்தாம்பட்டியில் வந்து பிறந்து வளர்ந்து கோயம்புத்தூரில் இங்கே வந்து ஜிவி பிரகாஷில் வந்து அதுக்கப்புறம் பல நடிகைகளுக்கு வந்து இன்றைக்கும் வந்து பிஆர்ஓவாக இருக்கிறாரு, பர்சனல் மேனேஜராக இருக்கிறாரு. விஜயோட கோ ப்ரொடியூசர். நல்லா புரிஞ்சுங்க, பல முட்டாள் பசங்க சொல்கிற மாதிரிங்க. ஆமாம், விஜயோட பினாமி. கோ ப்ரொடியூசர்னு கேட்டால் வாரிசு படத்துக்கு கோ ப்ரொடியூசர், லியோக்கு எல்லாமே வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு கோ ப்ரொடியூசர். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, விஜயோட எப்படி தொடர்பு ஏற்படுதுன்னா, நடிகைகளுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமாவா, இப்போ நான் மாற்றிக்கல, நடிகைகளுக்கும் மாமாவாக இருந்திருக்கிறாரு, விஜய்க்கும் மாமாவாக இருந்திருக்கிறாரு. அப்போது அந்த இடத்துல உள்ளே வந்து இவர் இருக்கும்போது அங்கே என்ன சொல்லுங்கன்னா, ஒருவேளை வந்து எப்படி தொடர்பு இவங்களோட பின்னணி வச்சு தானே சார் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் நடிகைகளும் கேரவனுக்குள்ளே இருந்தாங்களா? ஏன்னா ரெண்டாவது காரணம், இது ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டாவது காரணம் கேட்டால் அந்த வாகனத்தை வந்து மையப்படுத்துகிற நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த வாகனத்தை கொண்டு வந்து கேட்டிங்கன்னா அந்த கூட்டத்துக்கு மையப்படுத்தணும். காரணம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் சொன்னாங்க? வாகனத்தை வந்து மையப்படுத்தணும்னு சொல்கிறது கேட்டால் அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தும் போது காட்சிப்படுத்துகிற நடவடிக்கை உள்ளே நடக்குது, கேரவனுக்குள்ளே நடக்குது. அப்போ வந்து கேட்டால் அந்த வாகனத்தை இன்னும் கொஞ்சம் வந்து மையப்படுத்துங்க, உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லும் போது தான், அப்போ தான் உள்ளே வந்து வாகனம் நகரும் போது தான் அங்கே வந்து தள்ளுமுள்ளு நடக்குது. ஆமாம், துறை தடுத்து நிறுத்துது. அப்போ எதுக்காக? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஜனநாயகன் படத்துக்கு கிளைமேக்ஸ் காட்சிக்கு இந்த படத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து டைரக்ஷன் பண்ணக்கூடியவங்க இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டைரக்டர் இருந்தாங்களா? ஜெகதீஷ் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷுக்கு தொடர்புள்ள நடிகைகள் இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இருந்தாங்கன்னு சொல்லவே இல்லை. நம்ம அந்த திரைப்படம் கான்செப்டுக்குள்ளேயே ஷூட்டிங்கே நடக்குதுன்னா அங்கே அந்த கூட்டத்துல ஒரு சில மாண்டேஜ் வெளில எடுக்க வாய்ப்பு இருக்கு. மீதி செட் வச்சு பண்ணி இல்ல இப்போ நான் உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறேன். இப்படி அங்கேயே இதை எடுப்பாங்கன்னு இருங்க. இப்போ நான் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன். இருக்காருங்க. இப்போ அந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படம். இது ஜனநாயகம் படம் வந்து அரசியல் படம். ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு ஒரு அரசியல்வாதி ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ எதிர்கட்சிக்கும் இவருக்கும் வந்து மோதல் ஏற்படுற மாதிரிலாம் வந்து அந்த படத்தில் சில காட்சிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து இந்த ஒரிஜினல் இந்த மக்கள் சேர்ந்ததை இதை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்சி வந்து செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்கி அல்லது செயற்கையான சண்டை காட்சி கூட அந்த வந்து கேரவனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர், ஏன்னா அந்த படத்தில் அந்த வாகனமும் நடிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தோட என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த கார் தெரியுமா, இந்த கார் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்குன்னு சொன்னார். கார் நடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டேன். இது என்னங்க சொல்கிறீங்க, கார் நடிச்சிருக்கு? ஆமாம் சார், இந்த படம் அந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு சீனில் வரும், எனக்கு போர்டு ஒன்றா நம்பர் ஒன்றா பார்த்துங்கன்னு சொல்லி ஒரு 20 வருஷம் சார். அப்போ நடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க, இந்த கார் வரும்னு சொல்லுங்கள். கார் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம கார் பயன்படுத்தியிருக்கான்னு சொல்லிங்கன்னா சார் நடிச்சிருக்குன்னு சொல்லிங்கன்னா அந்த மாதிரி கேட்டால் இந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சியிலையும் வருது. அப்போ காட்சியில் வரும்போது எந்த மாதிரி காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து வாகனம் வருது, ஒருவேளை அந்த வாகனத்துக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா கேரவனுக்குள்ளேயே கூட வந்து சண்டை நடக்குதா, இல்லை அந்த வாகனத்தை வந்து பார்த்தீங்கன்னா மோத வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து சேசிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கா? நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் தானே. இந்த சந்தேகங்கள் எதனாலன்னா இந்த வாகனத்தை மையப்படுத்துறீங்கல்ல, அதனால இந்த சந்தேகம் வருது. அப்போ உள்ள இந்த இடத்துல ஒரு டீம் இருந்து, அதனால தான் நான் சொல்றது கேளுங்க. நடிகைகள் இங்கே சில பேர் இந்த சிலாகிக்கிறான்ல, அந்த பண்ணாடைங்களுக்கு கேட்குறேன், ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். நடிகைகள் இருந்தாங்கன்னு சொல்கிறோம், இருந்தாங்களான்னு கூட சொல்ல, இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறது, சொல்ல இருந்துட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் கேட்குறவங்களுக்கு கேட்டால் இல்லை தானே இது வரைக்கும் யாராவது மறுப்பு அப்படிலாம் நீங்கள் வந்து அவதூறாக சொல்கிறீங்க. அவதூறுன்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலை மடக்கி வச்சுக்கிட்டு இந்த பேய் கதை சொல்கிறவன், அதுக்கப்புறம் அந்த விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லியிருக்கேன்னா அவன் தான் சொல்கிறான். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து ஜனநாயகன் படத்துக்கு நாங்கள் ஒருபோதும் ஷூட்டிங்க்கு பயன்படுத்தலை, அந்த கேரவனுக்குள்ளே வந்து ஜெகதீஷ் இருந்தது உண்மை,
என்ன அதுக்கப்புறம் ஜெகதீஷ் இல்லை, ஜெகதீஷோட கூட யாரெல்லாம் இருந்தாங்க, நடிகைகள் இருந்தாங்க, இல்லாமல் போகிறாங்க சொல்லுங்க சார். இயக்குனர் இருந்தாரா? எச் வினோத் இருந்தாரா? இது வரைக்கும் எச் வினோத்தை நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாரான்னு கேள்வி கேட்குறோம்ல, நடிகைகள் இருந்தாங்களான்னு கேள்வி கேட்குறோம்ல, இல்லைன்னு சொல்லலையே இது வரைக்கும். டாப் வியூ காட்டுனீங்க, சைடு வியூ காட்டுனீங்க, பேக் வியூ காட்டுனீங்க, இன்னர் வியூ ஏன் காட்டல சொல்லுங்க. எந்த நாய் பேசுதோ அந்த நாயை கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல எல்லா வியூ காட்டுனீங்களா? அதாவது அதிகாரப்பூர்வமாவும் இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கலன்னு சொல்லி நடக்கலன்னு நீங்க சொல்லணும்ல சார். சார் சொல்லக்கூடிய எல்லாருமே சார் இப்போ இந்த படத்துல வந்து இது ஒரு விஷயம் உண்மை. ஜனநாயகன் படத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மட்டும் கிடையாது, நாகப்பட்டினத்துல வந்த கூட்டம், நாமக்கல்ல வந்த கூட்டம், இந்த எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இல்ல இப்போ இந்த கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது இனிமேல் இப்படி வாய்ப்பு இருக்கு. மொத்தமே இதுவே காலி ஆயிடுச்சு இல்ல. இந்த ஜனநாயகன் படம் வராதுன்றதுக்கு நான் தான் சொல்றேன். ஜனநாயகன் படம் வராதியா? ஏன் வராது? சிக்கல்ல மாட்டிச்சு. படமும் சிக்கல்ல மாட்டிச்சு. ஏன் சார் சார் நான் கேட்குறேன் கேட்டா ஏன் சார் அவ வந்து அந்த ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்குறாங்க சார். எஸ்ஐடி எதுக்காக கேட்குறாங்க? இந்த சந்தேகம் வந்ததுனால கேட்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துகிற வந்து வேலைகள் நடந்திருக்கு. ஜெகதீஷ் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தான் நீங்கள் சொல்லுங்க. ஆதவர்ஜுனா வராரு போறாரு, மேனேஜர். சரி அதை தான் கேட்குறேன். சினிமா இப்போ சார் இங்கே வந்து இணை பொருளாளர்லாம் இங்கே முக்கியம் கிடையாது சார். நீங்கள் ஒரு கோ ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு என்ன சார் வேலை உள்ள? அது வரைக்கும் பேசுங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார் வேணா சார். இணை பொருளாளர் சார், நான் அங்கே வந்து இணை பொருளாளர்ன்ற அந்த அடிப்படையில் வந்து நான் வந்து கொஞ்சம் பணம் பட்டுவாரெலாம் பண்ணியிருந்தேன் சொல்லுவீங்களா? வர கூட்டத்துக்கு நான் நீங்கள் பணமாக கொடுக்க போறீங்க? உங்க ரோல் என்ன சார்? கட்சியில் ஒன்று என்ன ரோல்? ஜெகதீஷ்க்கு என்ன ரோல் கட்சியில்? இணை பொருளாளருக்கு உள்ள என்ன வேலை? இந்த கேரவனுக்குள்ள என்ன வேலை? அப்போ ப்ரொடியூசரா கோ ப்ரொடியூசர் அந்த கெப்பாசிட்டியில் நீ உள்ள இருந்தா நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? அது வரைக்கும் பேசுங்க. அப்ப நீ இருந்தனா நீ ஏற்கனவே வந்து ஒரு 10 நடிகைகளுக்கு வந்து நீ வந்து பிஆர்ஓ. ஒருவேளை வந்து காட்சிப்படுத்துற நடவடிக்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வேளை ஷூட்டிங் நடந்ததா? வெளியில இது ஒரு பக்கம் நடக்கும்போது உள்ள வந்து ஷூட்டிங் நடந்ததா? உள்ள ஏதாவது ஃபைட் சீன் ஏதாவது நடந்ததா? தலைவர் மேலே பேசிட்டு இருக்கும்போது உள்ள வந்து அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதாநாயகி வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வச்சு ஏதோ ஷூட் நடந்தது அப்படி எடுத்துக்கலாமா? தெரியாதுல்ல, உள்ள என்ன நடந்தது தெரியாதுல்ல. தெரியாது தான் சார். அதை யூகமா வைக்கலாம், அதை ஊர்ஜிதமா சொல்றாரு. ஊர்ஜிதமா பாருங்க, நீங்க மறுபடியும் நீங்க அந்த ஆர்டிகல் எடுத்து படிச்சு பாருங்க. நடிகைகள் இருந்திருக்கலாம், இருந்தாங்கன்னு சொல்லல. நீங்க எல்லாம் இதை புடிச்சு தொங்குறீங்கல்ல. ஹெட்லைன்ல போட்டான்ல, ஹெட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான் ஹெட்லைன்ல போட்டாங்கல்ல. என்ன ஹெட்லைன்? இதெல்லாம் விட்டுதான் நடிகையை பிடிச்சி தொங்குறீங்களா? நடிகை சொன்னாங்க ஹெட்லைன் என்ன? ரூட் ஜெகதீஷை பொலந்த விஜய் மகன். அதுதான் சார் மெயின் ஹெட்லைன். ஏன் இதை பத்தி எவனும் பேச மாட்டான்? இதுதானே சார் மெயின். இல்ல இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம். ரூட் ஜெகதீஷை பொலந்த விஜய் மகன். இத பத்தி எந்த நாயாவது பேசுதா? இப்போ விஜய் வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஜெகதீஷ் தான் காரணம். முக்கிய காரணம் ஜெகதீஷ் தான் காரணம். எஸ்எஸ்சி பண்ண தப்பு. நேரா செருப்பு எடுத்து மட்டும் அப்பம் புள்ள உறவு இல்லைன்னா கூட போதும் சொல்லிட்டு நேராக போய் செருப்பால் அடிச்சு இவங்களை துரத்திருந்தானா அந்த பையன் கை வச்சிருப்பான் மேலே சொல்லுங்க. அவன் அவன் போராடுறான் சார். இதை பற்றி எந்த கழுதையாவது பேசுகிறானுங்களா நான் கேட்குறேன். அவன் வழி, அவன் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போச்சு. அப்பா கிட்ட அம்மா பேசுறது இல்லை. ஒரு குழந்தை சொல்கிறான் அம்மா அப்பாவும் சேர்ந்து இருக்கும்போது தான் நான் அந்த வீட்டுக்கு நான் வருவேன்றான். இல்லை அந்த குடும்பம் கர்றது இருக்கு சார். குடும்பம் கர்றதுக்கு காரணம் ஜெகதீஷ். அவன் சட்டையை பிடிக்கிறான். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான். இது நடந்த உண்மை சம்பவம். எந்த நாயாவது இந்த கோல்டு காயின் வாங்குற நாய்ங்க உங்களுக்கெல்லாம் என்னடா தேவை? உங்களுக்கெல்லாம் வியூஸ் தேவை. 50K 1K 2K போகணும். அதை பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிக்கு எதிராக விஜய், விஜய்க்கு எதிராக ரஜினி, இப்படி பேசி பேசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவை வியூஸ், உங்களுக்கு தேவை பணம். இவ்வளோ பேசுறீங்க. நடிகைகள் தான் எல்லாரும் சீராகிக்கிறான். என்னன்னு கேட்குறீங்கன்னா அது நடிகைகள் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அவதூறு அவதூறு. டேய் அவதூறாகவே இருக்கட்டும்டா, அவதூறாகவே இருக்கட்டும். இதுக்கு வாங்க, ஹெட்லைனுக்கு வாங்குங்கடா. ஹெட்லைனுக்கு வரணும்ல. ரூட் ஜெகதீஷை போல. ஏன்னா ஜெகதீஷ் வந்து எச்ச காசை வாங்குற பிச்சைக்கார பசங்க ஒண்ணுங்க. யாரு? இந்த வலைபேச்சு இந்த 3 குரங்குங்க எல்லாமே கேட்டா அவன் போடுற வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு துண்ட கவின்னு போற நாய்ங்க. அதனால ஜெகதீஷை நான் பேசுறேன்டா, நான் பேசுவேன். நக்கீரன் கோபால் ஆம்பளை, அந்த பையனோட வலியை தான் சொல்றாரு அந்த இடத்துல. ரூட் ஜெகதீஷ் பொலந்த விஜய் மகன் சொல்றது அந்த அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்.
அதை அவர் போட்டார்ல, நான் தான் நேர்காணல் கொடுத்தேன், அதை போட்டேன். அதுக்கு உண்மையிலே விஜயோட உண்மையான விசுவாசிகள், உண்மையான தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபாலுக்கு நன்றி சொல்லணும். தைரியமாக போட்டார்ல. ஐயோ ரூட் ஜெகதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் ப்ரொடியூசரு, அவங்ககிட்ட ஒரு ஃபண்டு வாங்கிக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி புத்தி உள்ளவனுங்க, ஆனால் தான் அவனை பற்றி பேசவே மாட்டீங்க. இதை பற்றி பேசுறீங்க. நடிகைகளுக்கு அவதூறு போது பேசுகிறான் கேட்டான், ஏன் இதை பேச மாட்டீங்க? காலை மடக்கி உட்காந்து ஒரு பேய் கதை சொல்கிறான்ல ஒரு நாய், பேசணுமா இல்லையா அவன்? ஏன்னா பிள்ளையோட வழி உனக்கு எப்படா தெரியும்? நீயே கரெக்டாக பொண்டாட்டி பிள்ளைய நடுரோட்டை விட்டு வந்த பயணி, உங்கள் எதிர்க்க இருக்கிறதும் அதே தான் கிட்டத்தட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? விஜய் மகனுடைய வலி எனக்கு தெரியும். சரி, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை ஒரு புறம். இப்போ கூட்டணிக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய பிம்பம் உடஞ்சிரும்ன்ற பயத்தில் தான் அரசியலே வேண்டான்ற ஒரு மனநிலையில் இல்லை சார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. விஜயோட டார்கெட் வந்து சீஃப் மினிஸ்டர். அது நடக்காத போது எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிறதுக்காக வந்து நான் கேட்குறேன், வந்து இவர் வந்து எடப்பாடி வந்து ஜெயலலிதா 40% விட்டு போனது 20 ஆக்கிட்டாரு. அந்த 20க்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணணுமா? நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன், சொல்லுங்கள். இல்லை, எல்லாரும் ஒரு அணுகுமுறை இருக்குல்ல சார். நான் அதிமுக பெரிய அப்பட்டா கத்தன் பேசிட்டு நான் கேட்குறேன், ஒரு அணுகுமுறை. அது என்ன, அது மிரட்டல். அது நீங்கள் இன்னொரு கட்சியை கூட வச்சு மிரட்டுங்க சார். நீங்கள் ஒருத்தர் தான் கேட்டால் வந்து பாதுகாப்புன்றீங்க, மறுநாள் சம்பவம் நடந்த மறுநாள் யாரா சொல்லணும் சார்? சம்பவம் நடந்த மறுநாள் கோலா சீனிவாசன் ஒரு ஆள் என்னன்னு கேட்டால் விஜய்க்கு பாதுகாப்பு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும். இங்கே பணம் விழுந்து போயிருக்கு, என்ன நடந்ததுன்னு தெரியல, கண்ணீர் காயலை, பணங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கலை, விஜய்க்கு பாதுகாப்பு. அரசியல் என்ன சார் இது? விஜய்க்கு பாதுகாப்பு என்டிஏ கூட்டணிக்கு வரணும். இன்னைக்கு நயினாரே சொல்லியிருக்காரு என்னன்னா, ஏன் கரூருக்கு போகாமல் இங்கே வர வைக்கிறாருன்னா விஜய் உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். திரும்ப சொல்கிறேன் சார், விஜய் உயிருக்கு ஆபத்துனா நான் சொல்லட்டுமா? விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ தனிமையாக இருக்கிறாரு பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறேன் எல்லாம் அந்த கதையை விட்டுக்கிறானுங்க. விஜய் உயிருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாலலாம் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது சார். குடும்ப நட்பு இருக்குது சார், குடும்ப நட்பு இருக்குது. எஸ்எஸ்சிக்கு குடும்ப நட்பு இருக்குது, சங்கீதாவுக்கும் குடும்ப நட்பு இருக்குது. சும்மா போகிற போக்கில் இதெல்லாம் வந்து வாயில் வந்தது பேசிட்டு கிடக்கிறானுங்க பல பேர், நானும் பார்க்குறேன். அதெல்லாம் கிடையாது. இந்த திமுக அரசாலலாம் வந்து அந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் பிரச்சனையே கிடையாது. உயிருக்கு ஆபத்து எப்படி தெரியுங்களா? விஜய் குடும்பத்தில் இல்லாமல் இப்போ தனியாக இருக்கிறார் பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், இந்த விஜயோட விசுவாசிகள் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன், இன்றைக்கி அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஆறுதல். இன்றைக்கி விஜய்க்கு வந்து ஒரு ஆறுதல். எதுக்கு ஆறுதல்னா, இறந்து போன துக்கத்துக்காக அந்த ஆறுதல் கூட சொல்ல. இந்த தோல்வி, இந்த இழப்புக்கு ஒரு இழப்பு தான் எப்படி இருந்தாலும். இதில் மீண்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேக்கப், ஒரு சப்போர்ட் வேணும். என்ன இன்னைக்கு டேட்டுக்கு எவனும் இல்லை. யார் இன்னைக்கு டேட்டு விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நண்பர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. குடும்பமும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, நண்பர்களும் யாருமே இல்லாமல் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், இதுதான் விஜய்க்கு வந்து. அதனால தான் நான் சொல்கிறேன், விஜய் ஆயுளுக்கு வந்து குடும்பத்தோடு இருக்கணும். இது தனிமையாக இருக்கிறது தான், இதுதான் ஆபத்து. ஏன்னா விஜயெல்லாம் தோல்வியை தாங்க முடியாது. விஜய் குடும்பத்தோடு இருக்கணும். நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் சார். என் நெஞ்ச பொழந்தீங்கன்னா கூட என் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அழுக்கும் என் மனசில் கிடையாது விஜய்க்கு எதிராக. விஜய்க்கு ஆதரவாக கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இது வெளியிலேருந்து பார்க்குறவங்க எதிராக பேசுகிற மாதிரி தோணும். நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இங்கே எங்கே எல்லார்ட்டையும் குறைகள் இருக்குது சார். இங்கே குறைகள் பார்த்தா எல்லாரையும் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுறது இப்போ அதிமுக விட எப்படி விஜய்க்கு நல்லது நினைக்க குடும்பத்தை விட ஜெகதீஷோ புசி ஆனந்தாலையோ அவங்களாம் செருப்பா வச்சு வெளியே தத்தணுன்ற நான் முதல்ல. இதை என்ன தவிர வேறு யாரும் போல்ட் ஆஃப் சொல்ல முடியாது. புசி ஆனந்தா செருப்பா வச்சு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தத்தணும் முதல்ல. அதே மாதிரி ஜெகதீஷ் எத்தனை பேரும் துரத்தணுன்ற நான். குடும்பம் தான் சார் வீட்டில் இருக்கணும். சர்வெண்ட்டுக்கு ஒன்றா இருக்கலாம், டிரைவர் ஒரு மூலையில் இருக்கணும், வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோட்டக்காரன் ஒரு இடத்துல இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும். இவனுங்கெல்லாம் வீட்டில் என்ன வேலை? இவங்களால தான் நாசமானதுன்ற நான். புஷியானது உட்பட துரத்தணுன்ற நான். அங்கே அப்பா அம்மா இருக்கணும். அதுதான் சார் பலவீனமானது. அப்பா அம்மா கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் கிடையாது. என்ன சார் மனசுக்குள்ள நினைப்பானுங்க? அவனுக்கு யாரும் கிடையாது. அப்படிதானே சார் ஆயிடுது. சார் இங்கே நான் சொல்கிறேன் சார், எம்ஜிஆர் விஎன் ஜானகியோடு இருந்தார். விஎன் ஜானகிக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு மகன், அது முதல் கணவருடைய மகன். ஆனாலும் ஒரு குடும்பமாக இருந்தார். நல்லா எம்ஜிஆர் வந்து ஒரு குடும்பமாக இருந்தார். கலைஞருக்கும் தெரியும்,
கலைஞர் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் தாங்கி பிடிக்குது. யமங்கிட்ட சண்டை தான் போட்டுக்கிறாங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து யமங்கிட்ட மல்லு கட்டுறாங்க. இன்னும் ஒரு நாள் வாழ வைக்க முடியுமான்ட்டு. அவ்வளோ வயோதிகத்தில் குடும்பம் இருந்துச்சு. ஜெயலலிதாவுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தபோது அவங்களுக்கு தனிப்பட்ட வந்து இல்லைனா கூட அவங்களுக்கு பின்னாடி சசிகலான்ற ஒரு குடும்பம் இருந்தது. கடைசி காலத்தில் எப்படி ஆச்சுன்றது வேறு விஷயம். ஆனால் அரசியலுக்கு வரும்போது நான் சொல்கிறேன், அரசியலுக்கு வரும்போது எல்லாருமே ஒரு குடும்பத்தோடு இருந்தாங்க. திருமாவளவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிடையாது, ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. அன்புமணிக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்பனே புறந்தள்ளுறான், பொண்டாட்டி விடலை. அப்பனே புறந்தள்ளி தள்ளுறான், வெளியே போடான், எட்டி உதைக்கிறான். ஆனால் கூட துணைக்கு யார் இருக்கிறது? மனைவி இருக்கிறான். அது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து கேட்டால் இதை விட என்ன சார் உங்களுக்கு? நீங்கள் தனிமையில் இது மாதிரி யாருமே இல்லை சார். நீங்கள் இந்த 2 பெரிய புரட்சி நம்ம நினைக்கிறோம். என்னன்னு கேட்டால் பெரிய புரட்சி தாங்க புரட்சி. என்ன புரட்சின்னு கேட்டிங்கன்னா 41 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இங்கே கூட்டின்னு வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கக்கூடிய நாள் சார் அது. அன்றைக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பம் இல்லாமல் தானே இருந்தீங்க. இல்லைனா எப்படி சார் வந்து சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார். என்றென்றும் காதல் ஒரு நடிகர் ட்வீட் பண்ணுறான், ஒரு பெண்ணோட புருஷன் தெரியும், என்றென்றும் காதல் சொல்லிட்டு 50வது பிறந்த நாளுக்கு வந்து ட்வீட் பண்ணுறான். இதை அஜித்துக்கு பண்ண முடியுமா சார்? செருப்பால் அடிச்சிருப்பான். எப்படி செருப்பால் அடிச்ச காரணம்? மனைவி மீதான லவ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குன்னு தெரியும், பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லும், வந்து உட்கார்றா பார்த்தீங்களா? என்றென்றும் காதல்னு உட்கார்றால. யார் காரணம் அதுக்கு? கணவன் மனைவிக்கு கேப் இருந்ததுன்னா 3வது நபர் வந்து உட்காருவாங்க. அது யார் வேணா இருப்பான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு கேப் இருந்ததுன்னா எப்படா அந்த கேப் வரும்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காரும். அந்த கேப்பை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாகும். மனைவி பிரிஞ்சா பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா திசை மாறும். அப்போனா அம்மாவா? இப்போ இறுதி காலகட்டத்தில் விஜய்க்கு வந்து இது இறுதி காலகட்டமே கிடையாது சார். விஜய் இன்னும் வந்து இப்போ கிடையாது, இறுதியில் ரொம்ப வருத்தப்படுவார் குடும்பத்தில். இல்லை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமான சூழல் சார். இப்போ வருத்தமான சூழல் ஏன்னா சார் என்ன நீங்கள் பேசியிருந்தீங்க, குட்டி யானை, தண்ணி லாரி, லோட் லாரி, இப்படி மார்ச்சரி வேனு, இப்படி தப்பிச்சு ஓடினாலு பால்கோவா அதிகமாக சாப்பிட்டு ஆவின்ல யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு? ராஜேந்திர. போலீஸ் போய் கொத்தா தூக்கிட்டு வந்துச்சு. அவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா 150 சீட்டு நாங்கள் அதிமுக வந்து விஜய் வந்தார்னா 220 இல்லைன்னா 150. விஜய் வந்தார்னா 220. என்ன கணக்கு இது பால்கோவா கணக்கை விட மோசமாக இருக்குது இது. நான் இதுதான் குரங்கு பால்கோவா பங்குற கதையா இது? நான் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ வர்றதும் வராதும் அவர் இஷ்டம், வந்தால் அவருக்கு நல்லது. எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை கூப்பிட்றது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைக்கிறேன், ஜானை தான் நினைக்கிறேன். 10 ஜெயலலிதாவுக்கு சமம் சொன்னது யார்? ஜான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து இவங்கெல்லாம் வந்து அடிமை சேவகம் இருந்தவங்க, அடிமாடு மாதிரி இருந்தவங்க. யார் இந்த நபர்லாம்? ஆர்வி உதயகுமாராவது நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும், அந்த பாடி லாங்குவேஜாவது இருக்குது. அதுவும் சரி கிடையாது தான், பட் ஓகே. ஆனால் மிரட்டுறீங்க கிட்டத்தட்ட. என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா எப்படி கேட்டினா திமுக வந்து ஒழிச்சிரும் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது சார். இருந்துட்டு போட்டோம், நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் இருந்துட்டு போட்டோம். அங்கே பிரச்சனை எதனால் நடந்துச்சு? நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக உருவாகிறத வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரஜினிகாந்த் வந்தார், எதனா அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? வரக்கூடாது என்ன நினச்சாங்களா? கலைஞருக்காவது அந்த சதி அரசியல் உண்டு. மு.க. ஸ்டாலினுக்கு சதி அரசியல்லாம் கிடையாது. அவருடைய பாதையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 சீட்டை வெல்வோன்றது அவங்க இலக்கு வச்சாங்க. அதையே இருமாப்புன்னு சொல்லி பேசுறது யார்? விஜய் தான். ஸ்கிரிப்டு அது யார் எழுதி கொடுத்தாலும் தப்பு தான். 200 வெல்வோன்னு சொல்லி இருமாப்புன்னு சொல்லி எழுதி கொடுத்து ராஜ்மோகன் கூட எழுதி கொடுத்துருப்பான். எல்லாத்துக்கும் வியூக அமைப்பாளர்கிட்ட நம்ம போயிட முடியாது. இப்போ புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நேருக்கு நேர் முட்டை வருது. இப்போ வந்து அதிமுக என்ன சொல்லி கேட்டால் திமுக காட்டி மிரட்டுது. என்னன்னு கேட்டால் அவங்க உன்னை ஒழிச்சிருவாங்க, அப்போ நீங்கள் எங்ககிட்ட வந்துடுங்க, நாங்கள் பாதுகாப்பு தரோம். உங்களுக்கே பாதுகாப்பு மோடி தான் பாதுகாப்பு. என்ன சார் மோடி எங்கள் டேடின்னு பேசுகிற ஆள் யார்? மோடி எங்கள் டேடின்னு. அம்மா தான். இன்னொரு பக்கம் அம்மான்றீங்க. இது எவ்வளோ பெரிய துரோகம் ஜெயலலிதாவுக்கு. இது துரோகமா இல்லையா சார்?
கொச்சைப்படுத்துகிற மாதிரி. ஆனால் அறிவு இருந்தால் சார், அறிவு இருக்கணும் பேச மாட்டான். அப்படி பேசினால இன்னைக்கு விஜயோட நிலைமையை பார்க்குறேன். யானை கவிழ்ந்தா தவளை மேலே ஏறி உச்சி விளையாடுமா, அந்த வகையில் தானே இருக்கு. யோசிச்சு பாருங்க. இது ஒரு வகையான மிரட்டல் சார். இது வந்து விஜய் வந்து பின்வாங்கிறது நல்லதுன்றீங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜான் வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகலை. ஜான் வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூகம், முதல் தோல்வி எங்கே ஆரம்பிக்குது அரசியல் வியூகத்துக்கு? விஜயோட யாருமே கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை. அது காரணம் என்ன? விஜய் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி பாணியில் தான் நம்ம சொல்லணும். அன்ப்ரூவ்டு நிரூபிக்கல நீங்கள். ஆமாம், இதுதானே சார். இந்த கணக்கு புரியலையே சார் உங்களுக்கு. நீங்க அரசியல் எதிரின்றீங்க, கொள்கை எதிரின்றீங்க, அதிமுக துண்டா விட்டீங்க. அதிமுக அன்னைக்கே சொல்லியிருந்தீங்க வச்சுங்க, 2 திராவிட கட்சிகள் தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27,000 இன்னொரு 10,000 கூட வந்திருக்கும் இல்லையா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொன்னால் அந்த கூட்டம் கணிசமாக குறைஞ்சிருக்கும். எப்படி குறைஞ்சிருக்கும்? விஜய்ன்ற ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்று, அதாவது கேட்டால் திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்றாக வந்துட்டாரு. இந்த எடப்பாடி கிட்ட போகிறத விட நம்ம விஜய் கூட போகலான்னு சொல்லி அந்த கூட்டம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் ஃப்ரீயாக விட்டீங்க. யாரை நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்களோ ஏடிஎம்கே கூட்டத்தில் தாவேக்கா சார், உங்கள் எதிரி எல்லாம் நீங்கள் அரசியல் எதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க சார். இந்த சைடில் ஃப்ரீயாக விட்டீங்க. அவன் இன்னைக்கு என்ன சொல்கிறான், உங்களை மிரட்டுறான், நீ கூட்டணிக்கு வா, இல்லைன்னா அவனாக வந்து நீ தானே காமிச்சு விட்ட அரசியல் எதிரி, நீ தானே டிக்ளேர் பண்ண. அந்த அரசியல் எதிரி உன்னை காலி பண்ணுறான், நீ என் கூட கூட்டணிக்கு வா. கேட்குற தொனி தான் ரொம்ப. எடப்பாடியாவது பரவாயில்ல, அரசியலுக்கு வந்து கூட்டணி கூப்பிட்ற அந்த லட்சணம் பாருங்களேன், மிரட்டுறது. கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லலாம் சார், அது அழைப்பு விடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட வந்தால் தான் பாதுகாப்பு, உங்களுக்கே பாதுகாப்பு மோடி தான். நீங்களே அடமானம் வச்சுட்டு தான் லீஸுக்கு தான் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மை தானே சார், கட்சியாக லீஸில் தானே சார் போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன பின்ன தப்பு இல்லாது ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பலவீனங்கள் நிறைய வந்து கடந்த காலத்தில் அதிமுக வந்துருக்கு சார். பல வழக்குகள் இருக்குது. ஏன் உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு இல்லையா? உங்கள் மீது வழக்கு இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே தொங்கிக்கிட்டு இருக்குது சில வழக்குகள். அறப்போர் இயக்கம் வழக்கெல்லாம் வந்து வேலுமணி மீது இருக்குது. அறப்போர் இயக்கம் தொடங்கலையா? அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குது சார். நமக்கு வந்து நீங்கள் என்னமோ பவித்திரமான சுத்தமான மாதிரியும் விஜய் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லையே. அது பலம் இல்லை, அது பலம் சார். விஜய்க்கு எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது இல்லை. இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து சட்டப்பூர்வமாக இவங்க அணுகுனாங்கனால முடிஞ்சிருச்சு. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோ அல்லது அதிமுகவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து காயடிக்க பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து தன்னை வந்து பலவீனம் வந்து பலப்படுத்திக்க முடியலைன்னா அழகாக வெளியே விலகிடணும். அரசியலே வேண்டாம். அதுக்கு வந்து நீங்கள் நடிகராகவே இருந்துட்டு போயிடுங்க. நடிகனை பின்பற்றுறவங்க கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர், அரசியல்வாதியாக பின்பற்றுறவங்க 5 லட்சம் பேர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கையெடுத்து கும்பிட்டுப்பா நமக்கு இது அரசியல் செட் ஆகலப்பா, ரஜினி மாதிரி மன்னிப்பு கேட்டு அவ்வளோதான். மன்னிப்புலாம் ஒன்றும் வேணாம் சார், அரசியல் விட்டு விலகிற அவ்வளோதான். ரஜினி தான் புத்திசாலி. எங்க என்ன கேட்டால் இது உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. இங்கே முதல் பலவீனமே இங்கே தனிமையில் இருக்கிறது பலவீனம். முதல் பலவீனம் அதுதான், அங்கே தான் தொடக்கமே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொள்கை வகுக்கும் போது ஏற்பட்ட கோளாறு. தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்னு சொன்னீங்க, அதுதான் கொள்கையில் கோளாறு. 3வது அரசியல் எதிரி கொள்கை எதிரி சொன்னீங்க, அது முரண்பாடு. ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டே வரோம். இது எல்லாமே வந்து மைனஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கூட்டணி வந்து சொன்னீங்க, கூட்டணிக்கு யாருமே வரல. உங்கள் லாபியெல்லாம் நீங்கள் வரும் ஃபோன்லேயே பண்ணிட்டுருக்கீங்க. ஐயா வந்து செல்ஃபோன்லேயே கூட்டணி வச்சுருக்கிறீங்க. இவர் வந்துடுவார், அவர் வந்துடுவார். இதெல்லாம் நீங்கள் தான் பணம் உங்களால் செலவு பண்ண முடியல. நீங்கள் கூட்டணிக்கு நல்லா தெரியும் ஜானுக்கு இங்கே தொகுதியும் தொகையும்ன்றது ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. கூட்டணி கட்சி எல்லா கட்சியும் தொகுதி கொடுப்பேன், தொகை எவ்வளோ கொடுப்பேன்னு ஆயிடுச்சு. இங்கே தொகை கொடுக்கலன்னா கூட்டணிக்கு அவனும் கிடையாது. இங்கே சீட்டாக முக்கியம். சீட்டாக முக்கியம். அவன் 4 தரட்டும் 5 தரட்டும். எல்லா சிறிய கட்சியின் நிலைமை இதுதான். அது 5 தரட்டும் 1 2 சீட்டு கம்மி பண்ணிங்க, தொகையை கொடுங்கன்னு கேட்குற ஆளுங்க. பொதுவாக சொல்கிறேன், இந்த தொகுதியும் தொகையும் வாங்குகிற கட்சிகள் இருக்குல்ல சார், வேணா 10 சீட்டு தராதிங்க, நீங்கள் 6 கொடுங்க போதும், மீதி தொகையை கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நிலைமை. நீங்கள் என்ன சொன்னீங்க கேட்டால் கூட்டணிக்கு இவர் வந்துடுவார், அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார், அவர் வந்துடுவார், யாரும் வரல. ஏன்னா முதல்ல உங்ககிட்டயே வந்து வெளிச்சமாயிடுச்சு. இங்கே உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தன் வரான், லாட்டரி சீட்டு வியாபாரி, உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு. பலவீனம் இல்லையா அது? அது பலவீனம் தானே. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி வச்சுருக்காருங்க, இறங்கி அடிக்கிறாருங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று
ப்ரூவ் பண்ணிடணும். இந்த 26 தேர்தல் நம்ம இறங்கி ப்ரூவ் பண்ணுவோம், தனித்து போட்டிடுவோம். யாரும் எந்த கூட்டணிக்கு யாரும் தேவையில்லை. தனித்து நின்று எப்படி சீமான் எப்படி போட்டிடுறாரோ தனித்து நின்று போட்டிடுவோம். நம்ம வந்து ஓட் பேங்க் எவ்வளோன்றதை காட்டுவோம். அதுக்கு பிறகு கூட்டணி பற்றி நம்ம 31 நம்ம அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இல்லை 29 வந்து எம்பி எலெக்ஷன் பார்த்துப்போம். இந்த தேர்தலில் போட்டிடுறோம். அதை செஞ்சிங்கன்னா அது கரெக்டு. எதுவுமே அன்ப்ரூவ்டாக இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமைக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அபத்தமான விஷயம் சார். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணது வந்து தப்பு. கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு இருந்துக்கிட்டால் நீங்கள் வந்து உங்களோட கூட்டணி எத்தனை 10 இருக்கட்டும் 12 இருக்கட்டும் சார், ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வேல்யூ வேறு. நீங்கள் ப்ரூவ் பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்துடுவான் அவன் வந்துடுவான் கற்பனை உலகத்தில் இருந்தீங்க நீங்கள். அதுதான் நீங்கள் என்ன சார் நீங்கள் மாநாடு எப்போ நீங்கள் வந்து 2 மாநாடு நடத்தி வெற்றிகரமாக கழிச்சுன்னா மதுரையில் நடத்திட்டீங்க. அடுத்தது கொங்கு மண்டலத்தை மாநாடு போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். விக்கிரவாண்டியில் போட்டிங்க சார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மதுரையில் போட்டிங்க, தென் மாவட்டங்களை கவர் பண்ணி மதுரை போட்டிங்க. அடுத்தது கொங்கு மண்டலத்தை நீங்கள் மாநாடு போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, மாநாடு நடத்தினா அதை செலவாகுது. வார இறுதியில் சனிக்கிழமை ரோட் ஷோ. அதை விட நம்ம என்னன்னு கேட்டால் சனிக்கிழமையானால் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணி தான் இவங்க சனியை வந்து அப்போ தான் கிளம்புறான். அப்போ தான் வந்து சனி அங்கேருந்து ரெடி ஆகிறான். சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிங்கல்ல, அப்போ தான் அவன் ரெடி ஆகிறான் அங்கேருந்து. நீங்கள் அழகாக அடுத்தது என்ன சொன்னால் கொங்கு மண்டலத்தை மாநாடு மண்டல மாநாடுன்னு சொன்னீங்கல்ல, அதை செஞ்சீங்களா நீங்கள்? அதுக்குள்ளே உங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 விழா, தனி மனித தாக்குதல், தனியாக ஒரு கட்சியை எதிர்க்கணுன்ற நோக்கம் தான் உங்களுக்கு தப்பு. நீங்கள் பொதுவாக மக்களுக்கு நல்லது செய்ய வந்துருங்கன்னா நாம் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சி சார். சில விஷயங்களை வந்து ஜான் வந்து நான் வந்து குறையும் சொல்ல முடியல சில நேரங்களில். ஏன்னா அந்த ஆளுக்கே நான் கோஆப்ரேஷன் தான் நடந்தது கட்சிக்குள்ளே. விஜய்கிட்ட இருந்தால் நான் கோஆப்ரேஷன் தான், புஷியானந்துக்கிட்ட இருந்து நான் கோஆப்ரேஷன். இல்லைனா அந்த ஆள் கணக்கே வேறு. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உடைக்கட்டுமா, இன்றைக்கி வேறு வழியில் அவங்க உடைக்கிறேன். அதுவும் இந்த கிங்வுட்ஸில் தான் அது வந்து நல்ல இது போல் இருக்குது. ஜானோட கணக்கு என்ன தெரியுங்களா, அரசியல் கணக்கு, தேர்தல் கணக்கு. யாருமே கூட்டணிக்கு வரலனால் கூட பரவாயில்ல, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பலம் வந்து தேர்தல் அறிக்கை தான். தேர்தல் அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய பிளான், மாஸ்டர் பிளான் இது வச்சுருந்தார் ஜான். என்ன பிளான் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல. விஜய் வந்து 26 என்னை நம்புறாரு, 26 முதலமைச்சர் ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறார். கட்சியோட கட்டமைப்பில் சில கோளாறுகள் இருக்குது, அதை வந்து ஆதவ் வந்தால் சரி பண்ணிடுவார். அதே சமயத்தில் தேர்தல் அறிக்கையில் வந்து நம்ம அப்படியே வந்து பெண்களுடைய வாக்குகளையும் இளைஞருடைய வாக்குகளையும் அப்படியே மொத்தமாக அள்ளிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரே வழி காங்கிரஸ் டிக்ளேர், காங்கிரஸோட பேசுகிறாங்க, காங்கிரஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு கொள்கையை மட்டும் அறிவிக்கணும். இதுதான், இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஆனால் அதுவும் வேலைக்கு ஆகாமல் போச்சு. அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே திட்டம் தான், பெண்களை கவரக்கூடிய திட்டம், இளைஞர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இருக்காங்களா அவங்கள கவரக்கூடிய திட்டம். என்னன்னு பூரண மதுவிலக்கு மாஸ்டர் பிளான். இது ஜானோட மாஸ்டர் பிளான். அதுக்காக எல்லாத்தையும் அந்த ஆள் கவர் பண்ணிகிட்டே வந்தான். கட்டமைப்பு இல்லைனாலும் கூட அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து பெருவாரியான ஓட்டு வந்து பெண்களுடைய ஓட்டை அப்படியே அள்ளிடலாம், இளைஞரோட ஓட்டை அப்படியே அள்ளிடலான்னு பிளான் பண்ணான். மிகப்பெரிய பிளான் சார் இது. அது சாத்தியப்படுதோ சாத்தியப்படலையோ, ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தா பூர்ண மதுவிலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக்கணும். யார் வந்தாலும் வர்றனாலும் பரவாயில்ல, அன்புமணி வருவார், காங்கிரஸ் வந்தால் அன்புமணி வருவார்னு நம்பிக்கை. ஸோ 2 கட்சியோட விஜய் தான் முதலமைச்சர். பூர்ண மதுவிலக்கு, பெண்கள் ஓட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டமைப்பே இல்லைனா கூட பெண்கள் ஓட்டை அள்ள முடியும், இளைஞர் ஓட்டை அள்ள முடியும். இது பிளான் பண்ணார். அந்த பிளானை சொதப்பிட்டாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். யார் நீங்கள் நினைப்பீங்க எனக்கு தான் சாத்தியமா, நிர்வாகம் நடக்குமா, இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க தான். இல்லை இருக்கு, ஒரு சில மாநிலத்தில் இருக்கு சார். என்னன்னா கேளுங்க, இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் இருங்க. எல்லாருமே கலைஞர் கூட பூர்ண மதுவிலக்கு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமாம் எம்ஜிஆர் பூர்ண மதுவிலக்கு அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க, மறுபடியும் அறிமுகப்படுத்தினாங்க. இவர் பாக்கெட்டில் கொண்டு வந்தார், பிளாஸ்டிக் கவரில், அவர் பாட்டிலில் கொண்டு வந்தார், இவர் பிளாஸ்டிக் கவரில் கொண்டு வந்தார், வாட்டர் பேக்கெட்டை அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்த பிறகு தான் புரியுதுங்களா. ஸோ இது வந்து இவங்க பிளான் பண்ணாங்க. 2 அரசியல் கட்சிக்கும் மிகப்பெரிய பலவீனம் எது, பூர்ண மதுவிலக்கு. 2 கட்சிக்குமே. ஏன்னா ஆலைகள் வச்சிருக்கிறது பெருவாரியாக அவங்க தான். மாஸ்டர் பிளான் சார் இது. ஜான் ஆரோக்கியசாமி சில பேர் சொல்கிறான்ல, என்னென்னமோ கேலி கிண்டல் பண்ணுறாங்கல்ல, அவன் அறிவாளி. சில நேரங்களில் சில ஸ்ட்ராட்டஜி தப்பாகும் போது நம்ம திட்டுறோம்,
நானும் திட்டுறேன், இப்போ கூட திட்டுவேன் நான். ஆனால் வந்து அவன் எதிர்பார்த்த அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சார். சத்தியமான உண்மை சரவணன் சார், நான் சொல்கிறேன். அவன் பிளானே அதுதான். யார் ரூலிங்க்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. ரூலிங்க்கு பார்த்துருங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் பூர்ண மதுவிலக்கு. இல்லை, இதை செயல்படுத்த முடியாமல் போனதுக்கு அதான் இப்போ இந்த மாதிரி வந்து சினிமா கொண்டு வந்து விட்டதுலாம் அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார். ஜானுக்கு என்னன்னு கேட்டால் பெரிய அலையை கொண்டு வரணும், விஜயோட அலையை உருவாக்கணும், அதை பிளான் பண்ணாங்க. இவனுங்க நடுவில் வந்து இவனுங்க புத்தி வந்து சினிமாவில் கொண்டு வந்து ஜனநாயகன் படத்தில் கொண்டு வந்து இதை நுழைக்கணும், இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதனால் ஏற்படுறது தானே சார் இது. இல்லைன்னா இது நடந்திருக்காது சார். இது ஜனநாயகன் படத்துக்காக அண்ணன் நக்கீரன் கோபால் சொல்கிறது 100% கரெக்டு, துல்லியமானது. வேற எந்த பத்திரிகை சொல்றதுக்கு ஆம்பளைங்க யாரும் கிடையாது, அவன் ஒருத்தன் தான் ஆம்பளை. நக்கீரன்ல சொன்ன செய்தி 100% உண்மை. இல்லை, கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்கு போகிறப்போ மதுரை ஏர்போர்ட்லேருந்து ஒரு இது பண்ணார், அப்போத்துலேருந்தே இது ஆரம்பிச்சிச்சு ஷூட்டிங். சார் இவங்க காலையிலேருந்து பிளான் சார். இவங்க லேட்டாக 7 மணிக்கு மேலே எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டத்தை சேர்க்கணுமோ அவ்வளோ கூட்டத்தை சேர்க்கணும், அதை வந்து காட்சிப்படுத்தணும். 63 ட்ரோன் கேமரா சார். இவங்க ஏன் பதற்றப்பட்டாங்க சார்? எஸ்ஐடி விசாரணை பண்ணி தான் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த இதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து பண்ணலையே. யார் தப்பு? ஜானுடைய தப்பு கிடையாது. ஜான் வந்து பிளான் வந்து 100 பக்கா பிளான். அதனால தான் அப்படியே இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் உள்ள விட மாட்டான் சார். நீங்கள் பாருங்கள் சார், 2வது தலைவராக யாரும் வந்துடக்கூடாது அவனுக்கு, யாரையுமே விட மாட்டான். ஏன் புஷியானந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கடி கொடுத்தான் பேனரில். ஆமாம், பேனரில் கேட்டால் நான் வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா லெவலுக்கு கொண்டு போகிறேன், நீ வந்து பேனர்லலாம் உன் ஃபோட்டோ பெருசாக கொண்டு வந்து அவர் வந்து நீ வந்து அந்த பிம்பத்தை உடைக்கிற, நீ போகிறேன். நான் சும்மா சொல்ல விசுவாசோட போகிறேன் நான். ஜான் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் ஜானுக்காக பேச கிடையாது, கோபம் வந்தாலும் நான் திட்டுவேன். ஆனால் ஜான் வந்து அறிவாளி. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இவனுக்கு தப்பு பண்ணால் அவன் என்ன சார் பண்ண முடியும்? ஆளாளுக்கு தனித்தனியாக நீங்கள் கோல் வச்சுனீங்கன்னா ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சார் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜானோட ஒரே ஒரு ஃபோட்டோ, விஜய் கூட இருக்கிற ஃபோட்டோ அல்லது வந்து ஒரு பொது மேடையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ அல்லது ஏதாவது ஒரு பொது காட்டுங்க சார், பார்க்கலாம், காட்டுங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சில பேர் சொல்கிறான்னு கேட்டால் அவர் வந்து எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஜான் வந்து துணை முதல்வராகலான்னு நினச்சாரு, வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை நிர்வாகம் பண்ணலான்னு நினச்சாரு, கட்சியை நம்ம நடத்திக்கலான்னு பாரு. அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அவன் முதலமைச்சராக ஆக்கிடணுன்ற அந்த விசுவாசம் அதில் ஜான் ஆரோக்கியசாமின்றதுனால, விஜய் ஜோசப்ன்றதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஈடுபாடு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது விசுவாசம், அது வேற. இவனெல்லாம் புரியாமல் வந்து கேட்டால் அவனுக்கு வந்து பதவி மேலாம் அவனுக்கு ஆசையே கிடையாது, நல்லா தெரியும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை உருவாக்கி முதலமைச்சர்னா அவன் வந்து பிரசாந்த் கிஷோரை மண்ணை கவு வச்சவன் சார் மகாராஷ்டிராவில். அவன் பிளானே வேற. இதுதான் நான் சொல்கிறேன். அவரும் ரெண்டு திராவிட கட்சியிலும் காலி ஆகிட்டு இருக்கோம். 2 திராவிட கட்சியுமே நான் சொல்கிறேன் பூர்ண மதுவிலக்குன்றது தான் பிளானே. இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய ஆட்சி வந்து கேட்டால் புதிய அளவில் வந்து ஃபண்டை உருவாக்கலாம். ஆனால் 1 வருஷம் தாக்கு பிடிக்கலான்னு வச்சுங்க சார். பூர்ண மதுவிலக்கு ரெக்கார்டு இல்லை, அது 2 கட்சிக்கும் பலவீனம் இல்லை. 2 கட்சியுமே பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. இவங்க போனால் அவங்க வர போகிறாங்க, இன்னும் ஒரு 10 கடை 100 கடை ஜாஸ்தி தான் வரப்போகுது இல்லை. அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அது வந்து இவங்க சொதப்பிட்டாங்க சார். நான் சார் அதுக்கு காரணம் ஜானும் செய்த தவறு. ஜானும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான வந்து நபர்கள் இல்லை, சட்டம் தெரிந்த நபர்கள் இல்லை, அனுபவம் வாய்ந்த நபர்கள் இல்லை. அது ஒரு கூட்டத்தை உருவாக்கிடணும். அது பலரும் வராதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து கட்சியோட பொதுச்செயலாளர் எப்படிங்க அவர் பின்னாடி நாங்கள் வர்றதுன்னு சில பேர் தயங்கணும் உண்மை. அந்த இடத்துல யாரும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸாக வந்து போட்டு வர்றது கேட்டால் கட்சியோட பொதுச்செயலராக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வருவேன்னு அடம் முடித்து வாங்கி அதுக்கப்புறம் இட்டுக்குன்னு போய் இதெல்லாம் பேசி நாசமாயிடுச்சு இல்லை சார். தப்புலாம் கிடையாது, கரெக்டு தான். அதுக்காக வந்து பார்த்தா வந்து விஜய் வந்து முதல்ல ஆக முடியும். ஆனால் வந்து அரசியல் படுத்திடணும், மெல்ல மெல்ல அரசியல் படுத்திடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து பல பேர் உள்ளே நுழையும் போது அங்கே ஒரு ஒழுக்கம் வந்திருக்கும். இப்போ எவ்வளோ இது எப்படி இருக்கு பாருங்களேன். எனக்கு இதுதான் ரொம்ப இதை சொல்லி முடிக்கிறேன் நான். இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் பயிற்சி பெற்றவங்க. யார் உங்களுக்கு பயிற்சி இல்லை, நாங்கள் பயிற்சி பெற்றவங்க. யார் சொல்கிறது? யார்? எப்படி இந்த தண்ணி லாரி, அப்புறம் வந்து மீன்பாடி வண்டி, அப்புறம் குட்டி யானை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடி அதர் ஸ்டேட்டுக்கு ஓடினவர். அவங்க சொன்னான் எங்களுக்கு பயிற்சி இருக்குது. அனுபவத்தை அப்படி சொல்கிறாரு, அரசியல் அனுபவம் சார். இதுதான் சார் நான் சொல்கிறேன். அதுக்கு கட்சியில் சேர வேண்டியதில்லை சார்.
கட்சி ரெண்டாக பிறந்திருக்க முடியும். ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணையத்துக்கு கூட ரெடியாக இருந்தாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? பல பேர் வந்து கட்சியில் வந்து விலகி சேர்றதுங்க. நீங்கள் அட்லீஸ்ட் அவங்க கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் ஒரு ஓரம் வச்சுனா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமாக நினச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அதுதான் சார் ஜெயலலிதா. சார் ஜெயலலிதா ஜா பிரியும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து இணையும் போது அதில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா கிட்ட சரண்டர் ஆனாங்க. அத்தனை தலைவர் ஆரம் வீரப்பன் உட்பட காளிமுத்து உட்பட யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் தரம் தாழ்ந்து விமர்சனம் அத்தனை பேரையும் கட்சியில் இணைச்சாங்க. கடைசியாக ஜானகிக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜெயலலிதா. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியல் விட்டு விலகாதீங்க, எங்களை வழி நடத்துங்க. இது அரசியல் நாகரிகம். கட்சியில் சேர்த்துருந்தோம் சார். சேர்த்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து கல்ட்டாக யார்கிட்ட காட்டணும்? தொண்டர்கள்கிட்ட கல்ட்டாக காட்டணும், மக்கள்கிட்ட நீங்கள் கல்ட்டாக காட்டணும். கூட இருக்கிற நிர்வாகிகள்கிட்டையும் நீங்கள் கல்ட்டாக காமிச்சிங்கன்னா இவர் காண கிடைக்காதவர், அவரை பார்க்க முடியாதவர், இவர் அருமையானவர். இப்போ புரியுதுங்களா? தன்னைத்தானே நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு யாருமே வந்து உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடாது சார். விஜயகாந்த் மாதிரி இருக்கணும் சார். விஜயகாந்த் போன எடுக்கிறாரே, ஏய் போயிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவார் மாநாடு முடிஞ்சா. அவர் பேசுகிறாரு, ஆனால் உங்களை எளிதாக வந்து அணுக முடியாதுங்க. அப்படி தானே இருக்கிறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தானே ஆகிட்டீங்க. அவர் எளிதாக அணுக முடியாதுங்க. அவர் கல்ட்டு, நீங்கள் கல்ட்டாக கூட இருந்துங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உருவாக்கணும். அவங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லாமல் போயிடும். அதை நீங்கள் அந்த இடத்துல அரசியல் பண்ணணும். நீங்கள் இவனுக்கு தெரியாமல் மோதிரம் போடணும், அவனுக்கு தெரியாமல் செயினை போடணும். அப்படியே செய்யணும். இதுதான் அரசியல். இந்த மாதிரியான அரசியல் நீங்கள் முன்னெடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பூரண மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கீம் சார் இது. இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சிக்கு வருமான்ற அந்த ஒரு கேள்வியோடு நகர்றதுக்கு காரணம் கேட்டினா பெரிய ஸ்கீம் இல்லை. பெரிய ஸ்கீம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட செக்டரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு செக்டரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு. எப்படி? இவங்களோட டிக்கெட் வந்து பஸ்ஸில் வந்து இலவசம், ஆனால் ஆண்களுக்கு வந்து கட்டணும். அரசு பள்ளியில் இருக்க பிள்ளைகளுக்கு காலை சிற்றுணவி, தனியார் பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற வந்து நார்மல் ஸ்கூலாக கூட தனியார் பள்ளியில் கட்டினா அங்கே சிற்றுண்டி கிடையாது. இப்படி வந்து ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குடும்ப தலைவர்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறது உண்மை தான். அது எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து அடி வாங்குது. ஒட்டுமொத்தமாக கலைஞர் கொண்டு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்வாடியும் பார்த்தான் டிவியை, கலர் டிவியை. சாதாரண வந்து ஏழை எளிய மக்களுக்கு குடிசையில் இருக்கிறவனும் டிவியை பார்த்தான், கலர் டிவி பார்த்தான். எல்லா மக்கள்கிட்டையும் அந்த டிவி உள்ளே போச்சு. டிவி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து கட்சியோட பிரச்சாரமாக உள்ளே போகுது. அது மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். அது டிவி கொடுத்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அதே ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வீட்டை கூட அது ஃபேன் கிடையாது, ஆனால் டிவி இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள், எங்கேயாவது ஒருத்தர் டிவி இருக்கும், ஆனால் ஃபேன் வேணால் கூட இருக்கும். அந்த கிரைண்டரு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த மிக்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போயிடுச்சு, காயில் கிடைக்கும். இது வந்து இதுதான் எல்லா மக்களுக்கும் பயனடையணும், பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, நல்ல ஸ்கீம் தான். ஆனால் எல்லாமே ஸ்கேலில் நிற்கிது. நல்ல திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் வந்து அருமையான திட்டம். ஆனால் அரசு பள்ளியில் மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா சாதாரண இருக்கிற பள்ளிக்கூடங்களில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மினிமம் ஃபீஸ் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க அந்த ஸ்கூல்லலாம் கிடையாது இல்லை. அரசு பள்ளி இல்லாத இடத்துல தனியார் பள்ளி இருக்குல்ல, அங்கே கிடையாது இல்லை. பள்ளி மாணவர்களுக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு தேவையில்லைன்றது கிடையாது சார். ஆனால் வந்து பசி எல்லாருக்கும் ஒன்று தானே. அந்த ஸ்கூல் அவங்கெல்லாம் பெரிய பணக்காரன்னு சொல்லிட முடியாதுல்ல. தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறவங்கன்னா எல்லாம் கடன் வாங்கி படிக்க வைக்கலாம். அதனால் அவன் பெரிய வசதியானவங்களாம் சொல்லிட முடியாது. சொல்கிறேன், சாத்தியம் கிடையாது, சாத்தியம் இருக்குன்ற சாத்தியம். ஆனாலும் சொல்கிறேன், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்றேன். ஸ்கேல் அடி வாங்குது இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா மக்களும் வந்து விரும்பக்கூடியதுன்னு சொன்னால் அது பூர்ண மதுவிலக்கு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ குடிகாரங்க ஓட்டெலாம் எப்படி வந்து வரும், எப்படி வரும்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். விஜயை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டை அப்படியே அள்ளிடலாம், மொத்தமாக பெண்கள் வாக்கு யங்ஸ்டர் ஓட்டை அள்ளிடலாம். ஸோ இது ஒரு மாஸ்டர் பிளான் இருந்தது. அது இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மொத்தமே இவர் வந்து அரசியலே இவர் வந்து இனி நிற்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ஆகிடுச்சு. தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.